இயற்கையான நியாயமான காரணங்களே அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றி பாராட்டுகள். அடுத்ததாக அதை மறுக்கின்ற விதத்தில் கிராமமே என்ற தலைப்பு, ஆத்தூர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். கிராமத்தில் நல்ல செடி கொடிகளும் மரங்களும் பயிர் பச்சைகளும் இருக்கிற ஒரு நல்ல இனிமையான பசுமையான சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற எனது அருமை நண்பர் கிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது கிராமமே நகர வாழ்க்கைக்கு மனித வாழ்க்கைக்கு உகந்தது என்ற தலைப்பில் இங்கே பேசுகிறார். வியக்கம் வைத்தது காரணம், எதுக்கோ பட்டிமன்றம் வைக்கிற அந்த காலத்துல ஒரு நகரத்தையும் கிராமத்தையும் அலசுகின்ற ஒரு வாய்ப்பு, அதை பற்றி கேட்கின்ற செவிகளுக்கு ஒரு வாய்ப்பு, மக்களை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த தலைப்பை அமைத்தவர்களுக்கு நான் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த தலைப்பில் நான் சிந்தித்த பொழுது சுகாதாரத்தை அவருக்கு தெரியாத ஒரு விழிப்புணர்ச்சியை நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு மேல ஒருத்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொன்னான், பட்டணத்துல போனா இருக்கலாம், சுத்தலாம், சாப்பிடலாம், அதிகமா சாப்பிட்டா ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கலாம். ஆனா வாழ வேண்டும் என்றால், வாழ்க்கைக்கு உகந்த இடம் வாழ வேண்டும் என்றால் யார் வாழ்க்கையை நடத்துகிறார்கள்? டாடா வாழ்க்கையை நடத்தவில்லை, பிர்லா வாழவில்லை, மகத்தால் வாழவில்லை, கோயங்கோ வாழவில்லை, எவனும் வாழவில்லை. வாழுகிறவன் எவன் என்றால் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். வேற யாரும் வாழறவனா சொல்லல வள்ளுவர். காரணம் என்னவென்றால் இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கை நடத்துகிறான். இது அடிப்படை சொல்லி அதிகமா வார்த்தை தேவைப்படும். ஆனா இங்க கிராமமா நகரமா இல்ல வாய் தவறி வந்தா நரகமா அப்படின்னு கூட ஆயிடும். கிராமத்தை மாத்தி சொல்ல முடியாது, கிராமத்தை மாத்தி சொன்னா ராமான் தான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா நகரத்தை மாத்தி சொல்லணும் நரகனோடு சொல்லி இயல்பா வந்துடும். ஏன்னா இன்னைக்கு அப்படி இருக்குது. நான் மெட்ராஸ் போனேன், ஒரு உதாரணம் எல்லாருக்கும் இயல்பா நடக்கிற விஷயம் தான். நம்ம கிராமத்துக்குள்ள நடந்து போவோம், காலையில நடந்து போகும்போது ஒருத்தர் இந்த கழனிக்கு போவாரு, அவர் அந்த கழனிக்கு வர, ரோட்ல சந்திச்சுவாங்க, 2 பேரும் வீதியில சந்திக்கும் போது அவங்க 2 பேரும் சேர்ந்து பேசுற பேச்சு நான் தெரியுங்களா, என்னப்பா நீ என்ன விதைச்சிருக்கிற, நான் என்ன விதை போட்டிருக்கேன், இந்த நாட்டு நட்டு வைக்கணும். அது யாரா இருந்தாலும் எல்லாம் நடக்க முடியாது. எல்லாம் நடந்தாங்கன்னா தூங்காம இருக்காது, அண்ணா சமாதி ஆயிடும். அப்படி கிராமத்துல நடக்கிறவங்க அப்படி சிந்திக்கிறாங்க. ஆனா நகரத்தில் நடக்கின்றவர்கள் எடுக்கும் போதே கேட்கறான், நடக்கிறவனை பார்த்து, என்ன சார் உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்? இவரு நடக்கிறவரும் பாயிண்ட் இருக்கிறவர், சார் எனக்கு வந்து 160 பாயிண்ட், இப்பதான் டாக்டர் போன சுகர் எனக்கு இறங்கிச்சு, உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு கேட்கறாங்க. யார் நடந்தாலும் அவரை பார்க்கும்போது சக்கரை வியாதிக்கார மாதிரியே பார்க்க தோணுது. மெட்ராஸ் நடக்கிறவன் சரி என்னத்துக்கு ரெண்டுத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லுகின்ற போது, அடிப்படை சர்க்கரை நோய்க்கு அடிப்படை சோம்பல், உழைக்காதது, வியர்வையை காணாதது. நான் ஒண்ணு கேட்கிறேன், மெட்ராஸ்ல வாழணுமே குறைந்தபட்சம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், வாழ்கின்ற போது உழைப்பை எவ்வாறெல்லாம் சுருக்கி கொள்ள வேண்டுமோ அதற்படி வாழ்வதுதான் மெட்ராஸ். ஒன்னும் டிவி போறது எழுந்து போய் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண முடியுங்களா? அதுவே தேவையான ரிமோட் வச்சு அழுத்திக்கிறாங்க. எங்க உடம்பு விளந்துருது. அன்னைக்கு வந்து கிரைண்டர் வந்து சாதாரணமா மாவு ஆட்டினாங்களா, ஒரு அவ்வளவு அழகா இருப்பாங்க பொம்பளைங்க பார்க்கறது கூட கிராமத்துல. இன்னைக்கு கிரைண்டர் பாட்டு சுத்தி வெடிச்சு இவங்க பாட்டு மெட்டி வெடி பாத்துக்கிறாங்க. எங்க உழைக்கிறதுக்கு இடங்குது சொல்லுங்க? உழைக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. நடக்குது, நடந்தாவே என்னப்பா நடக்கிறேன்னு கேட்கறோம். நடக்குது தப்பாங்க. ஆனா கிராமத்துல அப்படி கிடையாது. உழைப்பால் வேறு வந்துட்டா அவனுக்கு எந்த சீனிங் பண்ண தேவையில்லை, ரேலி பண்ண தேவையில்லை, உஷா பண்ண தேவையில்லை. வேப்ப மரத்தடியில கட்டில போட்டு போட்டானா 10 டாக்டர் சுத்தி நிக்கிற மாதிரி அர்த்தம். அழகா ஆயிடும் உடம்பு. நீங்க தேவை சுகாதாரம் உகந்த இடம் வாழ்வதற்கு, வாழ்க்கைக்கு. நீ சென்னைக்கு போனேன்னு வச்சீங்க, பட்டணத்துக்கு போனேன்னு வச்சீங்க, உங்க பாஷைக்கே வர நகரத்துக்கு போனேன்னு வச்சீங்க. நகரத்துக்கு போனா பணக்காரனா இருக்கலாம், அரசியல்வாதியா இருக்கலாம், இல்ல கோடீஸ்வரன் ஆயிடலாம். ஆனா ஒரு மனிதனா வாழ முடியாது. வாழ வேண்டும் என்றால், மகிழ்ச்சியான வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றால், அதுக்கு ஏங்க இந்த கோயிலுன்னு ஒண்ணு படைச்சு பக்தின்னு ஒண்ணு படைச்சாங்களே, அழகா சுகாதார இடத்துக்கு சுத்தி வணங்கறதுக்கு பதில் உட்கார்ந்து நின்றுக்குனே செருப்பு மெர்ச்சிக்கினே ஒரு குவார்டர் வணங்க போயிருக்கலாம். கடவுளை கூட அவங்க ஒழுங்கா வணங்க முடியாத நிலைமை நகரத்தில் இருக்கும்போது எங்க சார் வந்து அங்க வந்து சுகாதாரம் சொல்றீங்க? எனக்கு புரிய மாட்டேது.
நின்று அதாவது ஒரு இடத்துல உங்க ஆத்தோட்டமான வசதி தோட்டம் தோறும் பார்க்க முடியுதா? இயற்கையில் பூச்செடி பூக்களோடும் செடிகளோடும் கொடிகளோடும் பேசி கொண்டிருக்கிற விவசாயி அவன் சுகாதாரமானவனா? இங்க டாக்டர் சொன்னாதான் நீங்க நடக்கிறீங்க, அது நீங்க சுகாதாரமானவங்களா? அளந்து 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 வேர்வை சிந்தி உழைப்பை சிந்தி சக்கரை நோயை பத்தி கவலை இல்லை, பிபி பத்தி கவலை இல்லை, ஒன்னும் கவலை இல்லைங்க. நீங்க இப்ப நான் கூட என்ன சொல்றேன், இங்க இருக்கிற அத்தனை பேர் செட்டில் ஆயின்னு வார்த்தை சொன்னீங்க. இன்னைக்கு செட்டில் ஆகிற அத்தனை பேர் மெட்ராஸ் கிராமத்துக்கு போற வழிய கிராமத்துல இருந்து யாரும் மெட்ராஸ் போய் செட்டில் ஆகுது இல்லைங்க. இந்த மாதிரி சும்மா சொல்லக்கூடாது. செட்டில் ஆகிற இடமா அது பட்டணத்துக்கு செட்டில் ஆகிற இடம். செட்டில் ஆகணும்னு சொன்னா கடைசியில சொல்லுவான் நான் கிராமத்துல போய் செட்டில் ஆக போறேன்னு. ஏன்னா அது வாழ்க்கையை நடக்கத்துல இருந்து புகழ்ந்து சொல்லு. இன்னைக்கு காத்து என்னுடைய கவிதையில கூட நான் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு தண்ணி பாக்கெட்ல வாங்கி இருக்கிறோம் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, இந்த தண்ணி வருதுங்களே பாலூர்ல இருந்து, இந்த தண்ணி மெட்ராஸுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்க சார்? மெட்ராஸ் எல்லா ஊருக்கும் போறது இது. பாலூர்ல இருந்து வந்த தண்ணி எல்லாம் IAS IPS உயர்ந்த அதிகாரிகளுக்கு மட்டும்தான் சப்ளை செய்யப்படுகிறது. மற்ற கீழ் வட்டத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு வந்து எங்கன்னா ஒரு போர் தண்ணி எடுத்து கொடுத்துக்கிறாங்க. தண்ணியை தரம் பிரித்து உபயோகிக்கிறீர்கள். எங்களுக்கு ராத் தண்ணி பகல் தண்ணி கிடையாது. 3 நாள் தண்ணி 4 நாள் தண்ணி புதுசா பண்ணுவாங்க நகரத்துல. எங்களுக்கு ராத் தண்ணி கூட நாங்க என்ன பண்ணுவோம், தேவையில்லை ராத் தண்ணி தூக்கி ஊத்துன்னு சொல்லி வாழ்ந்துறோம். நாங்க தண்ணியை கூட சுகாதாரமா. காற்று என்பது நீங்கள் ஒருவர் சுவாசத்தை ஒருவர் சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதுவும் சரியாக உங்களால் முழுமையான சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியாது. சுகாதாரம் என்றால் சரியான காற்று, சரியான உணவு. உணவு என்பது இங்க இருக்கிற மருந்தை உணவாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் நகரத்தார்கள். நாங்கள் உணவை மருந்தாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறவர்கள். நாங்கள் உண்கின்ற உணவை எங்களுக்கு மருந்து. கீரை சாப்பிடுறது எத்தனை நாள் போட்டு கடையிறீங்க, எத்தனை நாள் போட்டு பொறிக்கிறீங்க, சோதித்துக் கொள்ளுங்கள். 50 வயது கிழவியாக இருந்தாலும் சரி, பாட்டனாக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் சரி, இன்னும் அவர்கள் அரிசியிலே கல் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக எந்த வகை நோயாக இருந்தாலும் அது கிராமத்தோர்களை அண்டுவதில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கலாம். தொப்பை வருது கிராமத்துல, தொப்பை வந்து பாத்தீங்கன்னா நீங்க உழைக்காதவங்க தொப்பப்பட்டு நடன்றா டாக்டர், நடந்து தொப்பையை கரைக்கிட்டு. நான் சொல்றேன், உலகத்துல எவ்வளவோ சங்கம் வச்சுக்கிறான் சார். நடக்கிறதுன்னு ஒரு சங்கம் வச்சுக்கிட்டு மெட்ராஸ் நகரத்துல சார் கல்விக்கு சங்கம் வச்சுக்கிறாங்க. முத்தமிழ் சங்கம் வச்சான், ஒவ்வொன்றுக்கும் சங்கம் வச்சான். நடக்கிறதுன்னு ஒரு சங்கம் வச்சுக்கிறான் பாருங்க. ஏன்னு சொன்னா இவன் நடக்காதால இப்பாது நடந்து தோலை அப்படின்றதுக்காக ஒரு சங்கம் வைத்து சுகாதாரம் என்பதை அறிமுகப்படுத்துகிறார்கள். அதனால் இந்த அறியாமை என்று சொன்னாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் மெட்ராஸ்ல உங்களுக்கு 1000 வசதிகள் இருந்தாலும், அறிவியல் முன்னேறி இருந்தாலும், மருத்துவத்தில் முன்னேறி இருந்தாலும், கிராமத்து வாசிகளுக்கு உங்களுடைய ஹாஸ்பிட்டல் வசதியும் உங்களுடைய இதுவே அவங்களுக்கு தேவை. அவனுக்கு வயிற்று வலின்னு சொன்னா சாதாரணமா ஒரு 2 ரூபாய் சோடா கொடுத்தான்னா அவன் சரியா போயிடும் சொல்லி. அவர்களுக்கு வாழ்க்கைக்கு உகந்த இடம் கிராமம் தான். இன்றைய மனித இனம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, அது அருமையான தலைப்பு. இன்றைய சூழ்நிலை என்றால் அறிவியலில் வெளியில போனா சுவாசிக்க முடியல, காத்து எல்லாம் மாசடைந்து இருக்கிறது. நான் அதான் சொல்ல வந்தேன், போற போக்குல பார்த்தா காற்று கூட சுவாசிப்பதற்கு இன்னைக்கு பாக்கெட்ல வாங்கி காசு கொடுத்து தண்ணி வாங்குற மாதிரி காற்றை கூட சுவாசிக்கின்ற காலம் நகரத்தானுக்கு வரும். ஆனால் கிராமத்தானுக்கு வராது. கிராமத்தான் சுகாதாரத்தின் இருப்பிடம், சுகாதாரத்தின் பிறப்பிடம் வேண்டும் என்றால் நகரவாசிகள் கிராமத்தில் வந்து சுகாதாரத்தை 1 மாதம் 2 மாதம் வாங்கி கொண்டு சென்று வாழ்க்கையை ஓட்டலாம். அந்த சுகாதாரம் தீர்ந்த பிறகு திரும்ப கிராமத்திற்கு தான் வந்தாக வேண்டும். இதுதான் கீரிப்பிள்ளை பாம்பு கடித்து விட்டால் எப்படி அந்த வேறு சஞ்சீவி வேர்கள் படுத்து உறங்குமோ அது போலத்தான் நகர்த்தார்கள் எல்லாம் அந்த வாழ்க்கையிலே பட்டு கெட்டு நொந்த பிறகு கிராமத்தில் வந்து அந்த சஞ்சீவியை அந்த சுகாதாரத்தை வாங்கி கொண்டு சென்று நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லை என்றால் நீங்கள் நகரம் என்று பீற்றிக் கொள்கிறீர்களே, அது நரகமாகத்தான் மாறிவிடும். நகரம் என்று நீங்கள் சொல்வதற்கு நகர்வதற்கு உயிராக இருப்பது கிராமம் தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புகைப்பிடிப்பது போன்றது கிடையாது. இன்னும் உணவு பழக்கத்துல கூட நான் நல்ல சுத்தமான சைவ உணவு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அங்கே அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் இப்ப சொல்ல வரல, அவர் சொன்னது சைவ உணவு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். தேவையில்லாமல் நான் எதுக்கும் கோபப்பட மாட்டேன், உணர்ச்சி வசப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். தீய பழக்கங்கள் கிடையாது, மது கிடையாது, மாது கிடையாது, மாமிசம் கிடையாது, புகைப்பிடிக்கிற பழக்கம் கிடையாது. மனதையும் அமைதியாக வச்சுக்கிறேன், தியானம் எல்லாம் பண்றேன். அதனால இந்த வயதில் இது வரைக்கும் நான் மருத்துவரை தேடி போகல, ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படின்னாரு. சரி, உங்க வயது என்னன்னு கேட்டாங்க. அவர் வயது, என்னுடைய வயது 79 அப்படின்னாரு.
அடுத்து இவங்க 2 பேரை விட முதியவர் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அவரை பார்த்து, சரி நீங்க சொல்லுங்க உங்களுடைய அனுபவத்தை அப்படின்னு கேட்டாங்க. எங்க எல்லா பழக்கமும் உண்டு, மது உண்டு, பெண்கள் விஷயத்திலே நான் பலகீனமானாலே, எதை வேணாலும் சாப்பிடுவேன், எந்த நேரம் வேணாலும் சாப்பிடுவேன், அதனால எனக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது அப்படின்னு சொன்னார். சரி உங்க வயது என்ன அப்படின்னு கேட்டாங்க. இவங்க 2 பேரை விட அவர் முதியவர் மாதிரி தோற்றம் அளிக்கிறார். வயது என்ன அப்படின்னு கேட்டா அவருடைய வயது அவர் சொல்றார் 29 அப்படின்னு சொன்னார். ஆகையினால வயதுக்கேற்ற ஒரு ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் இவையெல்லாம் வேண்டும் என்று சொன்னால், அவர் சொல்றதை பார்த்தா கிராமத்துக்கு அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்குறது கூட நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் அவர் அப்பப்போ சொல்றதை கேட்டு சபலப்பட்டு ஆசைப்பட்டு, உண்மை போய் சொல்லல, பட்டிமன்றத்துக்காக சொல்லல, கேளுங்க வர வேண்டாம், முடிய மாட்டேங்குது. அதனால கிராமம் என்பது இன்றைக்கு எந்த அளவுக்கு மனிதனை ஒரு மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் உடையதாக, நல்லா சொன்னார், நிறைய விஷயங்கள் சொன்னார். அவ்வளவு சொல்ல முடியாது, நேரம் ஆயிடுச்சு, 1 மணி நேரத்தில் முடிவு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அவன் என்ன விதை போடலாம், எப்போ அறுக்கலாம், அதை தான் பேசிக்கிட்டு இருப்பான். நகரத்தில் பார்த்தீங்கன்னா உனக்கு பிபி எவ்வளவு இருக்குது, எனக்கு போன மாதம் ஏறி போச்சு, எனக்கு சுகர் எவ்வளவு இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஆகி போச்சு, என் ஒய்ஃபுக்கு இப்போ ஹார்ட் கொஞ்சம் இதாக இருக்குது, இப்போ பரவாயில்லை, போன மாதம் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. மிக அழகாக சொன்னார். பெண்களுடைய அழகெல்லாம் போச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் அந்த காலத்தில் இயற்கையாக இருந்தாங்க, மாற்றுறது அடுத்தது மாற்றுறது தேவையா? இது நமக்கு என்ன வேலை இல்லையா? எவ்வளவோ நண்பருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தலைப்புக்கு வருகிறேன். நீங்கள் அனைவரும் சிந்திப்பவர்கள் தான், சந்தேகமே இல்லை. நன்றாக ஒன்றை யோசிக்க வேண்டும். கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பை பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகிறது? இன்றைய சூழ்நிலையில், இதுதான் பிளஸ் பாயிண்ட் நமக்கு. இன்றைய சூழ்நிலையில் அந்த 2 வார்த்தைகள் இல்லை என்றால் இந்த சப்ஜெக்ட் பேச முடியாது. இப்ப இருக்கிற பிரசன்ட் சிச்சுவேஷன்ல எது நமக்கு தேவை அப்படின்றத பார்க்கறது தான் இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கம். பட்டிமன்றம் என்பது இந்த தலைப்பு பொருந்தி இருக்கு. இன்றைய சூழ்நிலையில் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு உகந்த இடம், அந்த உகந்தன்ற வார்த்தையும் போட்டுருக்காங்க, அதுவும் இன்னொரு பிளஸ் பாயிண்ட். உகந்த இடம் கிராமமா நகரமா? கிராமமா அல்லது நகரமா தான். கிராமமேனு சொல்லல, நகரமேனு சொல்லல. அதுதான் பட்டிமன்றத்துடைய நோக்கம். இதை பார்க்கும்போது நல்லா யோசிங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆரோக்கியமான வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்று கேட்டால் நிச்சயமாக நகரத்தில் இருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். காரணம், நகரத்தில் இருக்கும் நாங்கள் நகருபவர்கள். எப்படி என்று கேட்டால், இப்பொழுது சிறிய உதாரணமாக இங்கே எடுத்துக்கொள்கிறோம். டயபெட்டிஸ் கேம்ப் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய இடத்தில், இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த கேம்ப் நடக்கிறது என்று தெரிகிறது. தெரிந்தும் கூட ஒரு சில அளவில் பப்ளிசிட்டி தேடினால்தான் அவர்களுக்கு எதுவும் கிடைக்கிறது என்ற ஒரு கட்டாய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதால் கிராமத்தில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கியமான சூழ்நிலை சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. இயற்கை என்பது ஆரோக்கியம் என்பதை என்னால் ஒத்துக்கொள்ளவே முடியாது. இயற்கையில் தான் ஆரோக்கியம் இருக்கிறது என்று சொன்னால் நாம் இயற்கையே உணவாக சாப்பிட முடியுமா? நகரத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய எதிரணி நண்பர் அவர்கள் குறிப்பிட்டார், டாடா பிர்லா அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள், அவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டால் நகரத்தில் இருக்கிறார்கள். அப்படி ஏசி ஷோரூமில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் டாடா பிர்லா அவர்கள், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அவரே குறிப்பிட்டார், எல்லாம் முடிந்த பிறகு செட்டில் ஆக வேண்டும் என்று கூறி நகரத்திற்கு இல்லாமல் கிராமத்திற்கு தான் வருவார் என்று அவர் கூறினார். அதை நான் வன்மையாக கண்டிருக்கிறேன். செட்டில் ஆவதற்கு கிராமத்திற்கு வருகிறார்கள் என்று அவரே ஒப்புக்கொண்ட பொழுது, இது செட்டில் ஆகும் என்ற மீனிங் என்னன்னு கேட்டா ஓய்வு எடுப்பதற்கு. அப்போ ஓய்வு எடுப்பதற்கு மட்டும்தான் கிராமம் சிறந்தது என்பதை அவர்களாகவே ஒப்புக்கொள்கிறார்கள். நகரத்தில் கஷ்டப்பட்டு எல்லா விதமான வாய்ப்புகளையும் அவர்களிடையே கட்டுப்பாடு இருக்கிறது. எந்த வகையான கட்டுப்பாடு இருக்கிறது என்று பார்த்தால் அதற்கு ஒரு சிறிய உதாரணம் என்னையே எடுத்துக்கொள்ளலாம். நான் சாதாரணமாக மெல்லிய ஆசாமி தான். அதனால் என்னிடம் உடம்பில் குறை இருக்கிறது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நானே ஒரு மருத்துவரிடம் சென்றேன். நான் ஒல்லியாக இருக்கிறேனே, என்னை என்ன செய்ய வேண்டும் என்று. மருத்துவர் உடனே என்னிடம் என்ன தெரியுமா கேட்டார், நீங்கள் ஒன்றும் செய்யாமல் இருந்தாலே சரியாகிவிடும். அப்படி நீங்கள் குண்டாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நான் சொல்வதை செய்கிறீர்களா என்று கேட்டார். இல்லை, நான் ஆசைப்படவில்லை என்றார். என்ன என்று தெரிந்து கொள்ளலாமே என்ற ஒரு ஆசையில் அவரிடம் மீண்டும் கேட்டேன். அதற்கு டாக்டர் என்ன சொன்னார் என்றால், நான் உங்களை குண்டாக்கி விடுகிறேன், ஆனால் நீங்கள் மெரினா பீச்சில் ஓட ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்டார்.
நான் சொன்னேன், மெரினா பீச்சில் ஓட நான் ஆசைப்படவில்லை, ஆகவே ஒல்லியாகவே இருந்து விட்டு போகிறேன், இதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று. காரணம், குண்டா ஏதாவது ஒரு சின்ன உடம்பு வந்துவிட்டால் கூட என்ன பண்ணுவது என்று செய்ய முடியாத ஒரு இக்கட்டத்தில் இருக்கும்போது பக்கத்தில் இருப்பவர்களை கேட்டால் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழலிலே எந்தவித பலனும் கிடைக்கிறதில்லை. அதனால் நாமே மருத்துவர்களாக வைத்துக் கொள்கிறோம். மருத்துவர்களை துணை கொண்டு ஒவ்வொன்றையும் மருத்துவம் ஆரோக்கியமாக நம்மால் இருக்க முடிகிறது. அடுத்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நகரத்தில் ஆடம்பரம் உண்டு, ஒத்துக்கொள்கிறேன், மறுக்கவில்லை. கிராமத்தில் ஆடம்பரம் இல்லை, அதையும் ஒத்துக்கொள்கிறேன், மறுக்கவில்லை. ஆனால் கிராமத்தில் ஆசை மிக மிக குறைவு, நகரத்தில் ஆசை அதிகம். சிலருக்கு சில ஆசைகளுக்கு அழைத்துக் கொண்டு போனார். அது கிராமத்திலிருந்து நகரத்துக்கு அழைத்துக் கொண்ட இடம் எங்கே என்றால் தற்போது மும்பை என்று அழைக்கப்படக்கூடிய, ஏற்கனவே அழைக்கப்பட்ட பம்பாய் நகரம். அந்த புதிதாக 5000 பேஸ்ட் உற்பத்தி செய்தார், அனைத்தும் திரும்பி வந்தன. மீண்டும் 5000 அனுப்பினார், அனைத்தும் திரும்பி வந்தன. மார்க்கெட்டிங் பார்த்தால் ஒன்றும் புரியவில்லை அவருக்கு. ஏன் சேல்ஸ் டவுன் என்று யோசித்து பார்த்து மண்டையை போட்டு தீட்டுக் கொண்டார். ஒன்றுமே பரவாயில்லை கூறு என்று சொல்லி, ஏன் கேட்டால் தன்னுடைய ப்ராடக்ட் விற்பனை ஆகவில்லை என்ற ஒரு ஏக்கத்தால் யார் எந்த கருத்தை கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் அவர் இருந்ததால் ப்ராமிஸ் பேஸ்டை எடுத்துக் கொடுங்கள் என்றால் பல்சாரா எடுத்து கையில் வைத்தார். ஐயா, நான் ஒரு சிறிய உதாரணம் சொல்லுகிறேன், இதை நீங்கள் செய்து பார்த்தால் நிச்சயமாக நாளை முதல் இந்த ப்ராடக்ட் சந்தையில் விலை போகும், விற்பனை ஆகும் என்றான். சரி அப்படின்னா ஒரு குண்டூசி எடுங்கள் அப்படின்றான். குண்டூசி பல்சரா எடுத்து கொடுத்தார். அந்த சிறுவன் எடுத்தான். அந்த குண்டூசியை எடுத்துக்கொண்டு பேஸ்டினுடைய வெளிப்பக்கம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது ஓட்டை சின்னதாக இருந்தது, மிகவும் சின்னதாக இருந்தது. அந்த சின்னதாக இருந்த ஓட்டையை அந்த பையன் சிறுவன் என்ன பண்ணான் என்றால் சிறிய ஓட்டையை சற்று பெரியதாக மாற்றினான். சற்று பெரியதாக மாற்றி கீழே இருக்கக்கூடிய டியூபை ஜஸ்ட் பிரஷர் மாரி லைட்டா டச் பண்ணான். அந்த பேஸ்ட் அதிகமா வந்தது. இதை நீங்க பயன்படுத்தி இந்த ஓட்டையை பெரிதுபடுத்துங்கள், மார்க்கெட்டில் விலை போங்கள். பல் தேய்க்க வேண்டும் என்ற எண்ணம் தான் எல்லோருக்கும் காலையில் எழுந்தவுடன் தோன்றுமே தவிர பல் பர்பஸை எவ்வளவு வீணாகிறது என்பதை நிச்சயமாக யாரும் அந்த நேரத்தில் நினைக்க மாட்டார்கள். ஆகவே இது என்ன பண்றதுன்னு புரியலையே, நம்ம என்ன பண்றது, ஒன்றும் புரியாம குதிரா உட்கார்ந்துட்டு. ஆனா அந்த பையன் கெட்டிக்கார பையன், அதே நேரத்தில் ஆசிரியரும் கெட்டிக்காரு. பையன் எப்படிப்பட்ட பையன் கேட்டா, அந்த பையன் கிராமத்திலிருந்து வந்த பையன், கிராம அறிவு அதிகம் அவருக்கு. ஆனால் ஆசிரியர் எப்படிப்பட்டவர் என்றால் கிராம அறிவும் அவருக்கு உண்டு, நகர அறிவும் உண்டு. நகரத்தில் இருந்தவரால் எப்படியும் சமாளிக்க வேண்டும் என்ற ஒரு சுய அறிவையும் அந்த நேரத்தில் சிந்தித்து பையனுக்கு ஏற்றாற் போல் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்பதால் அந்த மாணவரிடம் உடனே ஒரு கேள்வியை கேட்டார். தம்பி எழுந்துரு அப்படின்னா உடனே அந்த பையன் எழுந்தான். தெரியும் என்பதற்கு எதிர்ப்பதம் என்ன என்றார். உடனடியாக பையன் தெரியாது என்றான். உடனே உட்கார் என்றார். உடனே அந்த இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லை, எது கேட்டாலுமே தெரியாது என்றுதான் சொல்லுகிறான் என்று. இந்த சூட்சும அறிவு என்பது எங்கிருந்து வந்தது என்றால் நகரத்தில் இருப்பதால் அந்த ஆசிரியருக்கு மாணவர்களுடன் பழகி இருக்கிறார். ஏற்கனவே கிராமத்தில் இருந்ததால் மாணவர்களுடைய அணுகுமுறை தெரியும், எவ்வாறெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்று தெரிந்தமையால் அதை பயன்படுத்திக் கொண்டமையால் அவருக்கு அந்த அறிவு ஒத்துப்போனது. ஆக எந்த வகையில் பார்த்தாலும் கிராமத்தில் இருப்பதை காட்டிலும் நகரத்தில் இருக்கும் போது வாய்ப்புகள் அதிகம் நமக்கு கிடைப்பதாலும் அந்த வசதிகளை தேவையான ரூபத்தில் நாம் பயன்படுத்திக் கொள்வதால் நமக்கு பல பிரச்சனைகளிலிருந்து விடிவு காலம் திறக்கிறது. மேலும் அவர் சொன்னார், இப்பொழுதெல்லாம் சுவாசிப்பதற்கு தண்ணீர் என்பதை நாம் கிராமத்தில் தான் உண்மையான தண்ணீரை குடிக்கிறோம் என்று. அதையும் நான் வன்மையாக கண்டிருக்கிறேன். எந்த கிராமத்தில் இப்பொழுது நுழைந்தால் உண்மையான தண்ணீர் என்று சொல்லி நாம் குடிக்க முடியும்? கலக்கி கொண்டு பயந்து கொண்டு வர வேண்டியிருக்கிறது. இதே நகரத்திலிருந்து நான் கிராமத்திற்கு வரும்பொழுது ஒரு சிறிய கடையிலேயோ வேற ஏதோ ஒரு வீட்டிலேயோ ஒரு டம்ளர் தண்ணீரை சாப்பிட்டு விட்டு என்னுடைய வீட்டிற்கு உடனடியாக அப்படியே போனால் நிச்சயமாக அடுத்த நாள் ஒரு நாளாவது குறைந்தபட்சம் நான் அலுவலகத்தில் லீவு எடுக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறது. என்னுடைய விடத்தை விட்டு அடுத்த முறையும் தான் காரணம் என்பதும் என்னை பொறுத்தவரையில் மறுக்க முடியாத உண்மை. அடுத்த ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லி விடைபெறுகிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராமத்தில் அதாவது ஒரு கவிஞன் அழகாக பாடினான். அந்த பாடலில் கூட அவர் எடுத்துக்கொண்ட ஊமை என்னவென்றால் கிராமத்தை பற்றி தான். என்ன ஊமை என்று கேட்டால், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், உழைப்பவர்கள் ஏங்கி நிற்பர் வெளிநாட்டில் என்று பாடும்பொழுது அந்த படத்தில் வரும் காட்சி அது. அப்பொழுது காட்டப்பட்ட காட்சி கிராம காட்சியை தவிர நகர காட்சி அல்ல. ஒரு திரைப்படத்தில் கூட உதாரணத்திற்கு காட்டப்படும் நிகழ்ச்சியில் கூட ஒரு கிராமத்தினுடைய என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் சொல்லி வயல்வெளியை தான் காட்டிவிட்டு அடுத்ததுதான் நகரத்திற்கு செல்கிறார்கள் என்றால் வயல்வெளி என்ற கிராமத்தை தவிர வேறு என்ன உதாரணத்தை காட்ட முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த அத்தாட்சி வேறு எது இருக்கிறது. இந்த
நல்ல உதாரணங்கள்லாம் சொன்னாரு. அதாவது இயற்கையே வாழ்க்கைக்கு உகந்ததா அப்படிங்கிறது ஒரு அருமையான கேள்வி ஒன்றை எழுப்பினார். அந்த கேள்விக்குரிய சரியான பதிலை திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் வழங்குவார்கள். நகர்றது அப்படின்னு கரெக்ட் தாங்க. நீங்க எல்லாம் நகர்றதான் பஸ்ல பிடிக்க முடியல, ஓடுனதான் பிடிக்க முடியும். நகர்ந்தா பஸ்ல பிடிக்க முடியாது மெட்ராஸ்ல. அப்புறம் சொல்றாரு கிராமத்துக்கு போனா தண்ணியே குடிக்க முடியலங்க. மெட்ராஸ்ல பாருங்க இந்த பிஸ்லரி வாட்டர்ல சாப்பிடுங்க. இப்பதான் கண்டுபிடிச்சாங்க பிஸ்லரியில. எங்க ஊர்ல பையில தெளிக்கிறோமே அதெல்லாம் வச்சுதான் உங்களுக்கு வாட்டரா குடிக்கிறாங்க ஐயா. அதை தெரிஞ்சுக்கோங்க. பிஸ்லரி வாட்டர்ல இருந்து பயிர் பூச்சி மருந்து தான். பாருங்க ஐயா, நாங்க கிராமத்துல எங்க வாழ்க்கையே ரொம்ப இயற்கை சிம்பிள். காலையில எழுந்துட்டோம், அப்புறம் கலைஞ்சி ஒரு அரச மரத்திலேயோ புங்க மரத்திலேயோ படுத்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் அலப்பாரிட்டு அதுக்குள்ள வீட்டுல இருந்து கொண்டு கொடுப்பாங்க. அதை பழைய சோறை சாப்பிட்டுட்டு பச்சையா கிடைக்கிற காய்கறிகள்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் உழைக்கிறோம். ஒரு 5 மணிக்கு அந்த வீட்டாண்டு வரோம். வாசல்ல 2-3 கிராமத்தில் எங்களுடைய சக நண்பர்கள் உழவர்களோட பேசுறோம். நல்ல விஷயங்களை பத்தி பேசுறோம். கூட முதல்ல ஒரு உடம்பு சரியில்லைன்னா உடனே டாக்டர் கிட்ட போகணும்னு இந்த நுண்ணறிவு, வேற அறிவு இல்லைன்னு எனக்கு வேணாங்க. இந்த நுண்ணறிவு எங்ககிட்ட இருக்கு. இப்போ இருக்கிற இந்த ஊர்ல இருக்கிற நர்சிங் ஹோம்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிற பேஷண்ட் பாத்தீங்கன்னா கிராமத்தால் தான் இருப்பாங்க. நகரத்தால் அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாம் டிவியில காமிக்கிறாங்க, என்ன பாக்குறாங்க, இன்றைய செய்திகள்ல பாக்குறாங்களா அப்படி நினைச்சுக்கிறாங்க. தவிர உடனே கொண்டு போய் டாக்டர் கிட்ட பணம் எவ்வளவு செலவானாலும் பாக்குறவங்க நகரத்தாளுக்கு தான். ஐயா இப்படி விட்டுட்டீங்க சரி, இப்ப சொல்லி காமிக்கிறாங்க. மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே எதுவுமே இயற்கை இல்லைங்க. பகல்ல இருந்து காலத்தால இருந்து ராத்திரி வரல லைட் போடலன்னா கூட பொண்டாட்டி பிள்ளைகளே தெரிய மாட்டாங்க. லைட் போடாத ஒரு பக்கத்துல பொண்டாட்டி இருக்காங்க. ஏன்னா அப்படிப்பட்ட இருக்குது எங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற இடம்லாம். அப்படி இல்லைங்க கிராமம். சரிங்க, காத்தாவது கொஞ்சம் ஒழுங்கா இருக்குதா? அதுவும் இல்லை. அது ஃபேன்ல விடுது, இல்லைன்னா ஏர் கண்டிஷன் பண்ணி காத்து கொடுக்குறீங்க. அவங்க சொன்ன மாதிரி எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா நீங்க ஒரு காலி. ஏன்னா எல்லாமே செயற்கையை நம்பிட்டு தான் இருக்கீங்க. இப்போ பாத்தீங்கன்னா அமெரிக்கால பாத்தீங்கன்னா 2 நாள் கரண்ட் இல்லைன்னாங்க. அமெரிக்க வாழ்க்கையை தான் சம்பிச்சு போச்சு. ஆனா கிராமம் அன்னைக்கு இருந்த கிராமம் தான் இன்னைக்கு வருது. ஏங்க நீங்க ஒரு சினிமா படம் எடுக்கிறேன்னு கூட கிராமத்துல தானே எடுக்கிறீங்க. கிராமத்துல படம் எடுத்தா தான் அது ஜெயம், இல்லைன்னா வேற மாதிரி கதை ஆயிடுது இல்லைங்களா? சரி, இப்போன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு டாடா பத்தி. கடைசியில தானே அவர் செட்டில் ஆனாரு கிராமத்துல அப்படின்னு. எப்படின்னா இவர் உடச்சி ஒன்றும் பண்ணாம எல்லாத்தையும் எல்லாம் சுத்தி பணம் சேர்த்துட்டு படிப்பறிவை பத்தி இன்னொரு சொன்னாங்க. இல்லையா, நாங்க படிப்பறிவோட கேள்வி அறிவு உண்டு. இப்போ பத்திரிகைகள் நிறைய விற்பனை ஆகுதுன்னு அது கிராமத்துல தான். இந்த தினத்தந்தி அதிகமா சேல் ஆகுதுன்னு கிராமத்துல தான். ஒண்ணு நாங்க படிச்சு கேட்டுக்குவோம், இல்ல எத்தனை பேர் யாராவது படிச்சவங்க படிச்சது அதே கேட்போம். கிராமத்துல போது ஒரு டீ கடை சுத்தி ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒண்ணு நியூஸ் கேட்பாங்க, இல்லையா படிக்கிறத கேட்பாங்க. ஸோ எனக்கு எல்லாம் என்ன நடக்குதுன்னு எல்லாம் தெரியும் ஐயா. மொத்தத்துல பாத்தீங்கன்னா நீங்க கிராமம் அப்படின்னால அங்கதான் ஆரம்பம். ஒரு காந்தி சொன்னாருன்னா, காந்தி சொன்னது எதுங்க நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம், அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இருந்தாலும் அது காந்தி சொன்னது என்ன, இந்தியாவின் எதிர்காலமே, வேற ஒன்றும் சொல்ல, இந்தியாவின் எதிர்காலமே கிராமத்துலதான் இருக்குன்னு அன்னைக்கே சொன்னார் அவர். அதனால இப்போ எல்லாருக்கும் உங்களுடைய எதிர்காலமும் கிராமத்துல தான் இருக்கு, தீர்ப்பினுடைய எதிர்காலம் கிராமத்துல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ற வகையில் அந்த நண்பர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிராமமா நகரமா என்று நாம் மீண்டும் மீண்டும் விவாதம் செய்து கொண்டிருந்தோம் என்றால் அதற்கு ஒரு முடிவுக்கே வர முடியாது. ஆனால் இன்றைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றன. கிராமங்கள் நகரத்தை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன. கிராமங்கள்ல வாழ்றதுக்கு இன்னைக்கு யார் விரும்புறாங்க? பெரும்பாலான பேர் விரும்புறது கிடையாது. எனக்கு தெரிய செங்கல்பட்டு சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற கிராமங்கள் எல்லாம் ஒரு 1976 நான் வேலைக்கு வந்தேன். சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ணி நகரத்துக்கு குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. அன்பா பேசவே மாட்டேங்கிறான். நண்பர்களை பார்த்தா என்ன செய்யறான், அப்படி முதட்ட சிரிச்சு இப்படிங்கிறான், அப்படி மூடிக்கிறான். மனம் விட்டு சிரித்தல், மனம் விட்டு பேசுதல் என்பதெல்லாம் கிடையாது. வீட்டுல போனா மட்டும் பேசுறானா? கிடையாது. ரிமோட் எடுத்து உட்காந்துறான். அங்கே சீரியல்களை பார்த்துட்டு மாத்தி 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 அந்த சீரியல்கள்ல வர பொம்பளைங்களுக்காக அவன் படுற கஷ்டத்துக்கு நேயம் இன்றைக்கு குறைந்து வருகிறது நண்பர்களே. மனித நேயம் இன்றைக்கு குறைந்து வருகிறது. இப்படிப்பட்ட விழிப்புணர்வு முகாம்கள் எதை செய்து கொண்டிருக்கின்றன நினைக்கிறீர்கள்? மனிதனிடம் இருக்கின்ற அந்த மனித நேயம், அன்பு, மனம் விட்டு பேசுறது முதலியவற்றை முதல்ல 2 பேரும் தனியா உட்காந்து யோசிச்சான். ஆனா ஆசிரமத்துக்குள்ள எங்கேயுமே புகைப்பிடிக்க முடியாது, தெரிஞ்சு போகும். அந்த ஆசிரம குருவுக்கு தெரிஞ்சு போகும். அதனால என்ன பண்ணா, எப்படா இதுக்கு என்னடா வழி அப்படின்னு கேட்டான்.
அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவர் நேர போய் கேட்டாங்க, நாங்க கொஞ்சம் புகைப்பிடிக்கிற பழக்கம் உண்டு, எங்கேயாவது ஒரு ஓரத்துல போய் அப்பப்ப கொஞ்சம் புகைப்பிடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நீ எப்படி அவர்கிட்ட போய் கேட்ட அப்படின்னு சொன்னான். அதாவது புகைப்பிடி முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கனால அவனை பார்த்து கேட்டான், நீ எப்படி அவர்கிட்ட போய் கேட்ட அப்படின்னு கேட்டான். நான் இந்த மாதிரி தியானம் செய்யும் போது புகைப்பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னான். நான் அப்படி கேட்கல, இப்படி கேட்டேன். எப்படி கேட்டேன்னு சொன்னா, புகைப்பிடிக்கும் பொழுது தியானம் செய்யலாமா, புகைப்பிடிக்கும் பொழுது தியானம் செய்யலாமான்னு கேட்டேன். அவர் தாராளமா பிடிக்கலாம், செய்யலாமே, அதுல தப்பு அப்படின்ட்டாரு. அதனால இப்ப புகைப்பிடிச்சுக்கிட்டே நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எதற்காக இந்த கதையை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நல்ல விதமாக எதையும் சிந்தித்து, நல்ல விதமாக எதையும் பேசி, நல்ல விதமாக எதையும் கேட்டு, வாழ்க்கையை நல்ல விதமாக எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு பக்குவம் நமக்கு இருந்தால், ஏன்னா உலகத்துல வாழ்க்கையில துன்பங்கள் இல்லாதது இல்லை, நல்லது கெட்டது எந்த காலத்துல இருந்துகிட்டே தான் இருக்கு. நண்பர் சொன்னது மாதிரி அதே மாதிரி சூழ்நிலைகளும் நல்லது கெட்ட விழிப்புணர்வு மையங்கள், அதோடு மட்டுமல்லாமல் தியானத்தை பத்தி நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. பெரிய பெரிய மருத்துவ நிபுணர்கள், நோபல் பரிசு பெற்ற மருத்துவ நிபுணர் அலெக்ஸ் கார்லின் என்பவர் சொல்றார், தியானம் இருக்கிறதே அது புவியீர்ப்பு விசையை போன்றது. உனக்குள்ளே இருக்கின்ற இந்த உலகத்தோடு இருக்கின்ற, உலகத்தோடு கலந்து விளங்குகின்ற அந்த பறந்து விளங்குகின்ற அந்த மாபெரும் சக்தியை உனக்குள்ளே காணுகின்ற ஒரு அற்புத ஆற்றல். அந்த ஆற்றலை நீ பெற்று உன்னை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற ஒரு அரிய வாய்ப்பு என்றெல்லாம் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதனால மனதை அமைதியாக்கி கொள்வதிலே நம்முடைய அறியாமையை, நோயை பற்றி அறியாமை முதலியவற்றை போக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் 100 வயது வரை என்ன 1000 வயது வரை கூட அமைதியாக வாழலாம், மரணமில்லா பெருவாழ்வு என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதெல்லாம் பொய்யல்ல. அப்படிப்பட்ட அற்புத வாழ்வை வாழ வேண்டும் என்று சொன்னால் மனம்தான் காரணம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல சூழ்நிலைகளை, இது போன்ற நல்ல சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். வணக்கம். திரு ஸ்ரீகாந்த் அவர்களே, திரு வித்யூஸ் பத்மநாபன் அவர்களே, திரு அனந்தகிருஷ்ணன் அவர்களே, திரு கிருஷ்ணன் அவர்களே, நாங்கள் எப்படி இங்கே இல்லைன்னா கூட கேட்டுகிட்டே இருப்போம், என்ன பேசினாங்க, என்னெல்லாம் சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஒரு எக்ஸிபிஷனில் ஒரு குரு மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். அது எப்படி கிராம வாழ்க்கையிலேருந்து ஏன் சக்கரை வியாதி வருது, எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. ஜென்ரலாக பார்க்கும்போது நம்ம மற்ற மேல் நாட்டுக்கு பார்க்கும்போது நம்ம கம்மியாக டெவலப் ஆகிருக்கும். அப்படி டெவலப் ஆகியிருந்தும் நம்ம சக்கரை வியாதி ஆனால் நம்ம நாட்டில் அதிகமாக. அதுக்கு காரணம் என்னன்ற ஒரு கேள்வி கேட்கும்பொழுது, எல்லாருமே கிராம வாழ்க்கையில் வாழ்ந்து முடியல, எல்லோரும் நகர வாழ்க்கைக்கு போகிறாங்க. ஆனால் அது எவ்வளோ வேகமாக அந்த நகர வாழ்க்கையை நோக்கி போகிறாங்க. கிராம வாழ்க்கையிலேருந்து ஏன் பார்த்தோம், திருப்பி அவர் எங்கே வேணும் நம்பிக்கை இல்லாமல் திருப்பி அப்ளை செக் பண்ணாரு, அவன் சுகர் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில் ஒரு நபர் என்கிட்ட ஆகும்போது என்னன்னு கேட்டால், அவர் முக்கியமான ஒரு ப்ராப்ளம், அந்த குடும்பத்தில் அந்த நபருடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண பொண்ணு யாரோட ஓடி போயிட்டாங்க ஒரு வாரம் முன்னாடி. இதோட ஒரு பெரிய இழப்போ பெரிய அடியோ மனுஷனுக்கு ஒன்று அவசியமே இல்லை. அந்த அடி தாங்காமல் அவருக்கு அதுலேயே ரொம்ப பொறுமை 1 மாதத்துக்குள்ள அவர் சக்கரை நோயாக மாறிட்டார். ஸோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சக்கரை நோய் இல்லைன்னு சொல்லி கரெக்டாக சொன்னவங்க அந்த ஒரே மாதத்தில் தன்னுடைய மன உளைச்சல்னால அவனுக்கு சக்கரை வியாதி வருது. ஆனால் இது அத்தனை பேர் யார் யாருக்கெல்லாம் சக்கரை வியாதி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அத்தனை பேருக்குமே ஏற்கனவே அது சக்கரை வியாதி வரப்போது நிச்சயம் பட்ட ஒன்று. ஆனால் ஸோ இது ஒரு உதாரணம். இந்த முறை நாங்கள் இந்த தீம், எங்களோட மெயின் தீம் இந்த முறை உலக சக்கரை வியாதியில் மக்களுடைய மாற்றங்கள் தான் காரணம். ஒரு கிராமத்தின் வாழ்க்கை எல்லாம் வில்லேஜில் சிட்டி லைஃப்பில் இருக்கிறதுனால கிராமத்தில் நம்ம செஞ்சதெல்லாம் மறந்தோம்னு அவசியம் கிடையாது. அந்த கிராமத்தில் இது மாதிரி தான் வாழணும். சார்பாக மிக்க நன்றி பெறுகிறேன். வணக்கம். நகரமே இந்த சில தலைப்பில் வரை இங்கே பார்க்காத மக்கள் இருக்க முடியாது. நம்மளுடைய சக்கரை மையத்தில் முக்கியமான ஒரு பங்கெடுக்கக்கூடியவர். ஆரம்ப காலத்திலேருந்தே நம்மளோட இருந்து போன வருஷம் உலக சக்கரை தினத்துக்கு போது அவரே கம்பேர் பண்ணி மொத்த ப்ரோக்ராம் கொடுத்தாரு. திரும்ப இந்த முறையும் அவர் பல ஜோடிகள் இருந்தாலும் ஹைதராபாத் எங்கெங்கேயும் சுற்றிட்டு தான் இருந்தாலும் இந்த வாரம் 2 தடவை எல்லா அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்து என்ன பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்க கேட்டு நேற்று இங்கே தங்கி ஒரு 2 டேஸாக இங்கே இருந்து செங்கல்பட்டில் தங்கி நல்லா நடத்தி கொடுக்குறாரு. ரொம்ப மிக்க நன்றி அனந்தகிருஷ்ணன் அவர்கள். திரு PN ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு, இவருக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும் எங்களுக்கு தெரியல. இந்த ஸ்டேஜ் இந்த போட்ட இடம் தெரியும், அவர் எத்தனை நடந்துட்டு ஒரு வாரமாக எங்களோடய சுற்றிக்கிட்டு 1 மாதமாக கூட சொல்லலாம். இந்த பப்பட் ஷோ நடக்கிறது ஒரு முக்கியமான காரணம் அவர். அப்புறம் ஸ்கிட்டு போட்டதுலேருந்து எங்கள் மக்களுடைய, அதாவது இன்ஃபேக்ட் எங்கள் செங்கல்பட்டு டயபெட்டிக் கேர் சென்டரோட ஒரு டீம் மெம்பர் கூட சொல்லிடலாம் டக்குன்னு.
அந்த அளவுக்கு இதை பங்கெடுத்து ரொம்ப சிறப்பாக நடத்தி, அதாவது உரத்த சிந்தனைன்னு இருக்குது. நிஜமாக சிந்தனை உரத்த சிந்தனை தான், சந்தேகமே இல்லை. உரத்த சிந்தனையில் கார்ட்டூனிஸ்ட் வர சிந்தனை உரத்த சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேரோட ஒரு இடத்துல இருக்காரு. அதே மாதிரி இந்த உரத்த சிந்தனைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு எங்கிட்ட. தேங்க்யூ வெரி மச் சார். மூன்றாவது பரிசு திருமதி தங்க செல்வ பாண்டியன். அடுத்து மாணவர்களுக்குரியது ஆங்கில ஸ்கூல் செங்கல்பட்டு செல்வி முகமது மகேஸ்வரி. இரண்டாவது பரிசு செல்வி டி. மூன்றாம் பரிசு தமிழ் முழக்கம். ஒரு பாரம்பரிய நோய் என்கிறார்கள். இதுல வந்து அம்மாவுக்கு இருந்தா எவ்வளவு பர்சன்டேஜ், அப்பாவுக்கு இருந்தா எவ்வளவு பர்சன்டேஜ், சில பேருக்கு இதுல குழப்பம் இருக்கு. பாரம்பரிய நோய் தெரியுது, நெருங்கிய உணர்வு தான் எவ்வளவு வருதுன்னு தெரியல. இந்த விளக்கத்தை தயவுசெய்து அளிக்கும்படி டாக்டர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எனக்கு ஒரு இங்கே உங்ககிட்ட முன்னாடி உட்காந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டாக்டர் அவர்கள், பிச்சுமன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நிறைய வணக்கங்கிறவங்களுக்காக. இது வந்து இந்த கேள்வி வந்து ஒரு அருமையான ஒரு கேள்வின்னு சொல்லலாம். ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் பார்த்தோம்னாக்கா நீரிழிவு நோய்ன்றது வந்து 2 வகைகள் முக்கியமாக. டைப் 1 டயபெட்டிஸ் சொல்லுவோம். அது வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ். அல்லது என்னென்னாக்கா வந்து குழந்தைகள், சிறு குழந்தைகள் வரும், இன்சுலின் இல்லாமலேயே நடத்தலாம், அதுக்கப்புறம் இன்சுலின் தேவைப்படலாம். முக்கியமாக நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த 2வது வகை தான் நமக்கு வந்து நம்ம நாட்டில் கூடுதலாக இருக்குது. இந்த டைப் 2 டயபெட்டிஸ் பெரியவங்களுக்கு வருது. இப்போ எடுத்திங்கனாக்கா 99% இந்த வியாதி இருக்கும். இதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்லுவாங்க. இது வந்து பேசிக்கலி ஹெரிடிட்டி, ஜெனட்டிக் டிஸார்டர். ஜெனட்டிக்கலி ஒரு ஜெனரேஷன்லேருந்து ஒரு ஜெனரேஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் மாதிரின்னு சொல்லலாம், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி. என்னென்னாக்கா அம்மா அப்பா 2 பேருக்கும் சுகர் இருக்குங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 4 குழந்தைகள் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் சுகர் வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஒரு சிம்பிள் லாங்குவேஜ் சொல்லிட்டு இருக்கேன். 2 பேருக்கும், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 2 பேரும் போத். நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க இங்கே வந்து இந்த நீரிழிவு நோய்ன்றது நேராக வந்து ஒரு ஜெனரேஷன்லேருந்து ஒரு ஜெனரேஷன் வராது. அது வந்து ஒரு டெண்டன்சி டு பிகமே டயபெட்டிக். அதான் வர வேண்டிய வாய்ப்பு பார்த்தீங்களா, அந்த லட்சணம் தான் ஒரு ஜெனரேஷனுக்கு ஒரு ஜெனரேஷன் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து எல்லாம் நான் சப்போஸ் அம்மாவுக்கு அப்பாவுக்கு இருக்கிறனாக்கா கண்டிப்பாக 4 பேருக்கு வரணும்னு ரூல் ஒன்றும் கிடையாது. இது வந்து என்விரான்மெண்டல் கண்டிஷன் சொல்லுவாங்க. வந்து சுற்றுப்புற சூழல் இது ப்ளே பண்ண பிறகு தான் அது வந்து அந்த சக்கரை நோய்ன்றது வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடியெல்லாம் ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 உடல் எடை. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஊரில் இருக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் குழந்தைகளில் இப்போ வந்து அந்த உடல் எடை கொஞ்சம் குழந்தைகளுக்கும் கூடுதலாக இருக்கிற காரணம் வந்து நம்ம எடுக்கிற உணவு வித்தியாசமாக இருக்கிறதுனாலையும் உடல் பயிற்சி குழந்தைகளுக்கு இல்லாதனாலையும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மாற்றங்கள் இருக்கிறதுனாலையும் சக்கரை வியாதி வந்து ஜெனட்டிக்கில் வந்து ஹெரிடிட்டியாக இருக்கிறதுனால நமக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சில காரணங்கள், பல காரணங்கள் கூட இருக்கலாம். ஏனென்றால் இது வந்து நம்ம வந்து இந்த சில மருந்துகள் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டீராய்ட்ஸ் என்பது, அப்புறம் வந்து ரத்த கொதிப்புக்கு யூஸ் பண்ண வேண்டிய இந்த தைசைட் குரூப் ஆஃப் டயபெட்டிக்ஸ் என்பதும், அப்புறம் வந்து பீட்டா பிளாக்கர் லார்ஜ் டோசஸ் மேக்ஸிமம் டோஸ் யூஸ் பண்ணுறப்போ வரது வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் நம்ம டாக்டர் சொல்லிட்டு இருந்தார், நான் பட்டிமன்றத்தில் பார்த்துருக்கீங்க, அந்த கிராமத்துக்கு நகரத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியும். கண்டிப்பாக நகரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இந்த இது மென்டல் டென்ஷன்னாலையும் சுகர் சீக்கிரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஏன் இந்த மாதிரி மென்டல் டென்ஷனில் சுகர் வரணும்னாக்க ஒரு சில உதாரணங்கள் சொல்லலாம். இது வந்து பேசிக்கில் வந்து கவுண்டர் உடம்புல உதறும், வேர்க்கும், அப்புறம் வந்து ஹார்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் ஆகிடும் இல்லையா, படபடப்பெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருக்குனாக்கா இந்த மாதிரி ஏன் ஒரு நிலைமை வரும்னாக்கா அந்த ஹார்மோன், அதனால இந்த மன இது இருக்கப்போ டென்ஷன் இருக்கப்போ இந்த ஹார்மோன் லெவல்ஸ் கூடுதலாக இருந்து இந்த மாதிரி சுகர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வெறும் அம்மா அப்பாவுக்கு சுகர் இருந்தாலே கண்டிப்பாக வரணும்னு ஒன்றும் கிடையாது, ஆனால் சான்சஸ் கூடுதலாக இருக்குது. அட்லீஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரிவென்ட் பண்ண முடியாமல் இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அது வந்து கொஞ்சம் இந்த நான் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து உணவு கட்டுப்பாடு, அப்புறம் வந்து உடல் பயிற்சி இருந்துச்சு, உடல் எடை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த டென்ஷன் குறைக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு
மெடிடேஷன் பண்ணுறதோ இல்லாட்டி ஒரு யோகா பண்ணுறதோ இல்லாட்டி ஒரு கோயில் போயிட்டு பிரார்த்தனை பண்ணுறது ரெகுலராக பிரார்த்தனை இந்த மாதிரி ஏதாவது பண்ணோம்னா இது வந்து அட்லீஸ்ட் அவாய்ட் பண்ண முடியாமல் இருந்தாலும் அட்லீஸ்ட் போஸ்ட்போன் பண்ணலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 30 வயசுக்கு வர வேண்டிய சக்கரை நோய் வந்து ஒரு 50 வயசுல போனோம்னா நல்லது தானே, 30 வருஷம் அவாய்ட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு வெறும் அம்மா அப்பாவுக்கு யாருக்காவது ஹெரிடிட்ரியாக இருக்கிறத டெஃபினட்டாக கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த சக்கரை நோயில் வாய்ப்பு இருக்குது. நன்றி டாக்டர் விஜயகுமார் அவர்களே. இதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு சக்கரை அதிகமாக 200 250 போயிடுது. அதனால எல்லாருமே ஒரு 30 வயசுக்கு மேலே எல்லாரும் சுகர் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற முடிவு வரணும். அதுதான் ஒரு முக்கியமான கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன். சக்கரை நோயாளிகள்னால ஏற்படக்கூடிய மாற்றங்களால ஒரு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, என்னென்ன வெளிப்படுதுன்னு சொல்லலாம். முதல் வந்து அதிக தண்ணி தாகம், அப்புறம் அடிக்கடி சிறுநீர் போகிறது, நிறைய பசி எடுக்கிறது, அப்புறம் எதிர்பாராத எடை குறைக்கிறது, அப்புறம் ஆறாத புண்கள், கால் அடிபட்டு ஆற மாட்டேங்குது சீக்கிரமாக, அப்புறம் வந்து அடிக்கடி மயக்கம் வர சான்ஸ், திடீர்னு மயக்கம் வரலாம். அது கொஞ்சம் அதிக சுகர் இருக்கும்போது மயக்கம் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பேஷண்ட்டு முன்னாடி இப்போலாம் ஹார்ட் அட்டாக் வருது, ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. இதில் வந்து முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, இந்த சிம்டம்ஸ்லாம் வந்த பிறகு நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்பொழுது நிஜமாகவே உங்களுடைய தொந்தரவுகள் அதிகமாக தான் போகுது. டாக்டர் படுத்துக்கிட்டே இருப்பாங்க, கால் குறைக்கல் வச்சுருப்பாங்க, அது ஒரு சிம்டம். இந்த அது ரொம்ப அசதி, ரொம்ப சில வியாதிகள் பார்த்தா அசதி, எடை குறைத்தல் வந்து வேற ஒரு வியாதிகளோடு கூட இருக்கலாம். ஆனால் இந்த மூணே மெயினாக வந்து அதிகமான சக்கரை, அதிகமாக சிறுநீர் கழிதல், அதிகமாக தண்ணீராக இருக்கிறது, அதிகமாக பசி இருக்கிறது, இது 3 ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ். புண் ஆறாமல் இருக்கிறது. ஸோ இது 4 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சக்கரை வியாதி தான், சந்தேகமே இல்லை. இதில் வந்து ஒரு சில வயசானவர்கள் கேட்பாங்க, அடுத்த கேள்விங்க நபர்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது. சார் நான் சுகர் தான் செக் பண்ணிட்டு வந்தேன், சுகர் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் ராத்திரியான எனக்கு அதிகமாக போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் வேறு, அது ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஒன்று ஆக முடியாது. மொத்தத்தில் இந்த 3-4 சிம்டம்ஸ் தான் மெயின். ஆனால் இந்த 4 சிம்டம்ஸ் வரும்போது நீங்கள் நிஜமாக ஒரு 2 வருஷமோ இல்லை 3 வருஷ காலமோ சக்கரை நோய் நீங்கள் அவதிப்பட்டு இருக்கலாம். ஆனால் அது வந்து தான் நீங்கள் டாக்டர் போன அவசியம் கிடையாது. இந்த சக்கரை நோய் வந்து எந்தவித அறிகுறிகள் இல்லாமலேயே உங்கள் உடலில் இருக்கலாம். இந்த கேள்விக்கு முக்கியமான பதில் இதுதான் பதில். எந்தவித இந்திய மக்களாக பிறந்தாங்கன்னா ஒவ்வொரு 5 பேஷண்ட் உலகத்தை கண்டுபிடிக்கிறான்னா அது ஒரு நபர் இந்திய மகனாக. 5 பேஷண்ட் ஒரு சமயத்தில் உலகத்தில் இருக்காங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டு அது ஒரு பேஷண்ட்டு இந்தியன். அப்படின்னா எந்த அளவுக்கு இந்தியாவில் சக்கரை நோய் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். அந்த இன்னும் 2025 5 கோடி மக்களுக்கு மேலே சக்கரை நோயில் அவதிப்பட போகிறான்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கும். ஸோ இதை நம்ம தடுக்கணும்னு நினச்சோம்னா மயக்கம் போட்டு டாக்டர் போய் போகும்போது நிறைய ஹார்ட் அது ப்ராப்ளம் வரும்போது என்ன பிரயோஜனம்? ஸோ வருமுன் காப்போம் முக்கியம். அதில் வந்து பிளட் சுகர் செக்கிங் இஸ் அ மஸ்ட். பிளட்னா எப்படி பண்ணணும்? சாப்பிடாம வெறும் வயத்தில் வந்து ஒரு பிளட் எடுத்து பண்ணலாம். அப்புறம் அது ஒரு பண்ணணும். சாப்பிட்டு 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரத்துக்குள்ள ரத்தம் எடுத்து பண்ணுறது, இது வந்து ரெகுலராக ஸ்டாண்டர்டாக பண்ணணும். இதில் வந்து 200க்கு மேற்பட்ட வந்தது சாப்பிட்ட பிறகு தான் கண்டிப்பாக சக்கரை வியாதி இருக்குது. அப்புறம் வந்து வெறும் வயத்தில் வந்து 126க்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக சக்கரை நோய் இருக்குது. ஸோ இது வந்து இந்த 2 வேல்யூஸும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு நடுமத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஐஜிடிங்கிற டெஸ்ட்டில் உங்களுக்கு சுகர் வர வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னா இப்போ 30% மக்கள் வந்து சுகர் வராமல் தடுக்க முடியும். நீங்கள் சுகர் வராமல் தடுக்க முடியும். 30 வயதுக்கு வர நிறைய எப்படி சார் எனக்கு சுகர் வந்தது? இது ஜோசியமாக சொல்ல முடியும் எப்படி சுகர் இருக்கா இல்லையா? ஸோ அவங்கவுங்க ஒவ்வொரு குடிமகனும் தனக்கு பொறுப்பாக 30 வயது தாண்டும் பொழுது கண்டிப்பாக போய் சுகர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி ஆகும். ரத்தத்தில் தான் செக் பண்ணோம், யூரினில் செக் பண்ணுறது பிரயோஜனமே இல்லை சொல்கிறாங்க. காரணம் என்னன்னாக்கா இதே மாதிரி முதல் நாள்லேருந்து நம்ம வந்து சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வராமல் இருக்கலாம். இதுக்கு தகுந்த ஆதாரங்கள் இருக்கு. இப்போ உலக லெவலில் வந்து யூகேபிடிஎஸ் என்ற ஒரு ஸ்டடி, அப்புறம் தான் டிசிசிடி என்ற ஒரு ஸ்டடி. அவர்களுக்கும் அதை ஆர்கனைஸ் செய்த மற்றவர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சர்க்கரை நோய் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிற பட்சத்திலே நிறைய பேர் கண் நோயோடு தான் வராங்க. ஸோ கண் கட்டி தொடர்ந்து வருது, அடிக்கடி இந்த கண்ணில் நீர் வந்துட்டு இருக்கு, அடிக்கடி கண் இன்ஃபெக்ஷன் ஆகுது, கிருமி பாதிப்பு வருது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ நிறைய பேருக்கு இந்த கட்டி நிறைய வரும்போது சர்க்கரை டெஸ்ட் எடுத்தோம்னா அப்போவே பார்த்தா நிறைய சர்க்கரை அளவு ஜாஸ்தி இருக்கும். அது ஒரு காரணம். பிளட் விஷன், பார்வை பாதிப்புனால வருவாங்க. இப்போ ஒரு சமயம் நல்லா இருக்கு, ஒரு சமயம் கம்மியாக இருக்கு. அப்படின்னும் போது அந்த சர்க்கரை ஏற்ற இறக்கம், உடல்ல ரத்தத்தில் இருக்க சர்க்கரை ஏற்ற இறக்கத்தினாலே அந்த மாதிரி பார்வை பாதிப்புகள் வரலாம்.
சர்க்கரை ஆல்ரெடி கண்டுபிடிச்சவங்களுக்கு ரொம்ப நாள் சர்க்கரை இருக்கு அப்படின்னாலே இந்த டியூரேஷன் ஆஃப் டயபிட்டிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது மோர் தென் ஒரு 6 வருஷத்துக்கு மேலே இருக்குனாலே இந்த கண்ணை பாதிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு 6லேருந்து 8 வருஷம் டயபிட்டிஸ் சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு இந்த ரெட்டினோபதின்னு சொல்லுவோம், கண் நரம்பு பாதிக்கிறது வந்து ரொம்ப அதிகம் நடக்கும். இது மோர் தென் 15 இயர்ஸ் வரைக்கும் அப்படின்னு இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, சாதாரணமாக பார்வை டெஸ்ட் பண்ணுறது நீங்கள் அந்த சார்ட் டெஸ்ட் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு இது தவிர உள்ள அந்த கண் நரம்பு அல்லது ரெட்டினா பரிசோதனை, விழித்திரை பரிசோதனை, இதுதான் ரொம்ப முக்கியம். சாதாரணமாக எல்லாம் நீங்கள் பார்வை கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, 40 வயசில் பார்வை கம்மியாக இருக்குது, கிட்ட படிக்க முடியல, இல்லை பார்வை மக்களாக இருக்குன்னா ஒரு கண்ணாடி கடையில் போயிட்டு கண்ணாடி டெஸ்ட் பண்ணி அந்த டைம் நல்லா இருக்கும், அந்த கண்ணாடி வாங்கிட்டு அப்பா டாக்டர் கொடுக்க வேண்டியது. ஸோ அதை சேர்த்து செய்யறச்ச ஏதாவது பாதிப்பு ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் பாதிப்பு என்ன வரும் அப்படின்றது தான் இந்த ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெட்டினோபதி என்பது டயபெட்டிஸ் ரொம்ப நாள் இருக்குது, சர்க்கரை ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னாலே கண் அந்த இரத்த குழாயில் சில பாதிப்புகள், இந்த இரத்த குழாயோட அளவு சுருங்கி போகிறது, இந்த அணுக்கள்லாம் மாறி போகிறது, இதனால இந்த இரத்த குழாயிலேயே ஒரு சில மாற்றங்கள் வந்து அது வந்து ரத்தம் கசிய ஆரம்பிக்கிறது. அந்த ரத்தம் கசிய ஆரம்பிக்கிறது, ரத்தம் குறைய ஆரம்பிக்கிறது, இது எல்லாம் சேர்ந்த கண்டிஷன் பேர் தான் ரெட்டினோபதின்னு சொல்றது. இந்த ரெட்டினோபதியை ஒரு கண் மருத்துவரால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். பரிசோதகர்களாலோ இல்லை மோஸ்கோப் அப்படின்ட்டு எல்லா கண் டாக்டர்கிட்டையும் இது இருக்கும். அது பார்வை செக் பண்ணும்பொழுதே இதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் அதில் ஏதாவது பாதிப்பு இருக்குது அப்படின்னா ஃபர்தராக சில டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஃபர்தர் டெஸ்ட்னா கொஞ்சம் காஸ்ட்லி. இதுவரை நான் சொல்ல இந்த பார்வை திறன் கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டு, இந்த நரம்பு பார்க்குற கண் நரம்பு பார்க்குற டெஸ்ட்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப செலவே இல்லாத டெஸ்ட். ரொம்ப நாள் சுகர் கண்ட்ரோல் இல்லாதவங்களுக்கு, இல்லை சர்க்கரை ஆல்ரெடி 5 வருஷம் 6 வருஷம் ட்ரீட் பண்ணுறவங்களுக்கு, அவங்களுக்கு தான் இந்த மாதிரி பரிசோதனை செய்யறது. சாப்பிட்றதுக்கு முன் 120க்கு உள்ள வச்சுக்கணும். விஷயம் பொதுவாக நாங்கள் சொல்லுது. இப்போ வந்து அந்த வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. இப்போ வந்து 110க்குள்ள வச்சுக்கிட்டா நம்ம அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு பின் 160க்கு உள்ள வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ 110 சாப்பிட்றதுக்கு முன்னாடி 110லேருந்து 120க்குள்ள வச்சுக்கணும். அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு பின் வந்து 160லேருந்து 180க்குள்ள வச்சுக்கிட்டோம்னா இது வந்து அதுக்கப்புறம் வர வேண்டிய காம்ப்ளிகேஷனை தடுக்கிறதுக்கு இந்த லெவலில் வச்சுட்டோம்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னாக்கா ஒரு 130 வரைக்கும் வச்சுக்கலாம். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு பின் வந்து 190 வரைக்கும் வச்சுக்கலாம். இதுக்கு காரணம் என்னென்னாக்கா வந்து சப்போஸ் இந்த வயசாச்சு எனக்கு வந்து கொஞ்சம் லோ சுகர், ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் ஏதாவது லோ யூஷுவலாக வந்து இது வந்து இது வந்து இந்த கொஸ்டின் கேட்டதுனால இந்த ஹைப்போ அல்லது லோ சுகர்ன்றது வந்து இந்த மாத்திரைகள் இல்லாட்ட மருந்து நீங்கள் எடுக்கிறது கொஞ்சம் கூடுதலாக ரிக்குவயர்மெண்ட்டோட நீங்கள் எடுக்கிற அளவோட கூடுதலாக எடுத்தாலும், அல்லது நீங்கள் அந்த யூஷுவலாக எடுக்க வேண்டிய மருந்து எடுத்துக்கிட்டு குறைவாக சாப்பிட்டாலும், அல்லது மாமூலாக இருக்கிறதும், அப்புறம் வந்து உடற்பயிற்சி கூட ரெகுலராக இருக்கணும். அப்புறம் வந்து மருந்து கூட கரெக்டாக போட்டுக்கிட்டு அப்பப்போ சுகர் செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வராமல் பார்த்துக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இங்கே வந்து நல்லது, ஏன்னா சர்க்கரையின் அளவை வந்து கூட்டாது ரத்தத்தில். சாப்பிடக்கூடாத காய்கறிகள் நிறைய இருக்குது. இந்த பூமிக்கு அடியில் விளையிற சில காய்கறிகள், உருளைக்கிழங்கு, சேட்டைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, அந்த மாதிரி வெங்காயம், பூண்டு, அது கூட பூமிக்கு அடியில் தான் விளையிடும். அதெல்லாம் சாப்பிடலாம். சில காய்கறிகள் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி அதை தவிர்க்கணும். அப்புறம் பீட்ரூட்டு, வாழைக்காய் அந்த மாதிரி காய்கறிகள் தவிர்த்தா நல்லது. சாப்பாட்டு அளவை குறைச்சிட்டு காய்கறி நிறைய அதிக நார்ச்சத்துள்ள காய்கறி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்தத்தை சர்க்கரையின் அளவும் குறையாது, உங்களுக்கு வயிறும் ஃபுல்லான மாதிரி. என்னன்னாக்கா யூஷுவலாக வந்து இப்போ மாத்திரைகள் என்றது எப்படி வேலை செய்யணும்னாக்கா உடம்புக்குள்ள நம்ம பேங்க்ரியாஸ்ன்றது ஒரு கிளாண்ட் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஒரு பீட்டா செல்ஸ்ன்ற ஒரு சின்ன சின்ன செல்ஸ் இருக்கும். அதுலேருந்து இன்சுலின்றது உற்பத்தி ஆகும். இப்போ நம்ம சாப்பிட்ற மாத்திரைகள் எப்படின்னாக்கா இந்த பீட்டா செல்ஸ்லேருந்து கொஞ்சம் இன்சுலின் கொஞ்சம் கூடுதலாக வெளியில் வரதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்சுலின் வெளியில் வர மாதிரி பண்ணோம். அந்த பேங்க்ரியாஸ்ன்ற கிளாண்ட்லேருந்து கொஞ்சம் இன்சுலின் எக்ஸ்ட்ரா உற்பத்தி பண்ணி சுகர் குறைக்கிறதுக்கு உதவும்.
இன்னொன்று எனக்கு வந்து இன்னொரு வகை மெட்ஃபார்மின் இல்லை கிளிட்டிசோல்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து எப்படின்னாக்கா இருக்கிற இன்சுலின் நல்லா வேலை செய்கிற மாதிரி உதவும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டயபெட்டிஸ்ன்றது ப்ரோக்ரெசிவ் டிசார்டர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு வந்து முதல் 1 வருஷம் 2 வருஷம் நிறைய பேருக்கு வந்து மாத்திரைகள் இல்லாமலேயே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் பாதி மாத்திரை ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் 1 மாத்திரை ஆகும், அதுக்கப்புறம் 3 மாத்திரை 4 மாத்திரை ஆகும். ஒரு 7, 8, 10 வருஷம் ஆனவொடனே என்ன பண்ணணும், இன்சுலின் ஆரம்பிக்கும். காரணம் என்னன்னாக்கா இந்த மாத்திரைகள் வந்து உடம்புக்குள்ள இன்சுலின் இருந்தால் தான் அந்த மாத்திரைகள் வேலை செய்யும். 100 செல்ஸ் இருக்குன்னு நினச்சிங்கனாக்கா 10 வருஷத்துக்குள்ள 20-30 செல் ஆகிடும். அப்படின்னா 70-80 செல் வந்து போயிடும். 70-80% அந்த கணங்கள் வந்து வேலை செய்யாமல் போயிருக்கலாம். அதனால இன்சுலின்ன்றது வந்து பத்தாமல் இருக்கலாம். அதனால வெளியிலேருந்து இன்சுலின் போடுறோம். இது எல்லோருக்கும் தான். எனக்கு சுகர் வியாதி வந்தால் கூட அந்த மாதிரி தான் நடக்கும். எனக்கு யாராக இருந்தாலும், உலகத்தில் யாராக இருந்தாலும் 10 வருஷம் கிடைச்சிருந்து 100% ஜனங்களுக்கு வந்து 10 வருஷம் ஆனாலே 10லேருந்து ஒரு 7லேருந்து 10 வருஷம் ஆனாலே 100% ஜனங்களுக்கு வந்து இன்சுலின் உதவும் கண்டிப்பாக. எப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈஸியாக இருக்கிற ஒரு ஓவர் ஹெட் டேங்கில் இருக்கிற இன்சுலின் கம்ப்ளீட்டாக போயிடுச்சுன்னா நம்ம சுவிட்ச் போட்ட மாதிரி நம்ம வந்து இன்சுலின் யூஸ்ன்றது வெளியில் போடுறோம். இது ஒரு காரணம். யூஸ்வலாக திஸ் இஸ் எ நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த டிசீஸ். ஆப்ரேஷனுக்கு எதாவது போவாங்க, சப்போஸ் வந்து மேஜர் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, இல்லை ஹார்ட் ஆப்ரேஷன் இருக்கட்டும், வயிற்றுக்குள்ள ஆப்ரேஷன் இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் போகிற நேரத்தில் அப்போது இன்சுலின் போடுவோம். அதுக்கப்புறம் வந்து இன்சுலின் வந்து திருப்பி எடுத்துருவோம். டெம்பரரி இன்சுலின் இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் அடிக்ஷன் ஒன்றும் இல்லையா, பழக்கம் இல்லையே, அது அந்த டென்ஷன்லாம் குறைஞ்சிட்டு திருப்பி வந்து மாத்திரைக்கு இன்சுலின் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒன்று ஒரு காரணம் வந்து சுகர் வந்து ஒரு 10 வருஷம் இருந்தாலே மற்றவங்க நிறைய பேருக்கு வந்து இன்சுலின் தேவைப்படினாக்க உள்ள இன்சுலின் வந்து கம்ப்ளீட்டாக காலியானதுனால இன்சுலின் வெளியிலேருந்து போட வேண்டியது இருக்கும். இல்லாட்டி ஒரு டெம்பரரி சுச்சுவேஷன் இன்சுலின் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா ஒரு இன்சுலின் ஒரு அடிக்ஷன், ஒரு வாட்டி போட்டால் பழகிடும்ன்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. தேவைப்பட்டால் போட்டிக்கலாம், தேவையில்லாமல் நிறுத்திக்கலாம். அந்த அடிக்ஷன் அந்த மாதிரி அந்த மாதிரி போதைப்பொருள் அடிக்ஷன் மாதிரி இன்சுலின் அடிக்ஷனில் ஒன்றும் கிடையாது. தைரியமாக இருக்கலாம். கீழே வந்த உடனே அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கலாம். அதுக்கு மேலே போயிடுச்சுனாக்கா அது கீழே போயிடுச்சுனாக்கா கண்டிப்பாக இந்த லோ சுகர் சிம்டம்ஸில் வரும். ஆனால் நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுக்கு காரணம் எனக்கு சரி புரியும். என்னன்னாக்கா வந்து எனக்கு லோ சுகர் சிம்டம்ஸ் இருக்குது, நான் எட்டி பார்த்தாக்க 110, 120 இருக்கு, ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கலாம் உங்கள் மனசுக்குள்ள. அது காரணம் வந்து என்னன்னாக்கா வந்து லோ சுகர் வந்து அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து சுகர் வந்து 60க்கு கீழே இருக்குது. ஆனால் உடம்புக்குள்ள வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது. அந்த ஹார்மோன்ஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஹார்மோன் லெவல்ஸ் வந்து அந்த ஃபர்தராக அந்த 60க்கு கீழே ஃபர்தராக லோ ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா வேலை செஞ்சு அது வந்து திருப்பி விடும். ஆக்சுவலாக அந்த 60லேருந்து 110 அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த சிம்டம் வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறது கூட 1/2 மணி நேரம் இருந்தால் கூட அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள இந்த சுகர் ஏறும். இந்த ஹார்பர் ஏற ஆரம்பிச்சுனாக்கா இன்சுலின் உற்பத்தி கூடுதலாகும். அப்போ நீங்கள் சாப்பிட பட்டி இருந்தீங்கன்னாக்கா சுகர் குறவாக இருக்குன்னாக்கா அந்த இன்சுலின் உற்பத்தியும் குறைஞ்சி போயிடும். ஸோ அதனால ஒரு பேலன்ஸ்ன்றது ஒன்று இருக்கும் உடம்புக்குள்ள. ஆனால் உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்துட்டு நீங்கள் மாத்திரை போட்டிங்கன்னாக்கா இல்லாட்டி இன்சுலின் போட்டிங்கன்னாக்கா ஒரு வாட்டி மாத்திரை போட்டிங்களோ இல்லாட்டி ஒரு இன்சுலின் போட்டிங்கன்னா அது கண்டினியூஸ் வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட முன்னாடி என்னன்னாக்கா நீங்கள் சாப்பிட்ற பொறுத்து இன்சுலின் இருக்குது. ஆனால் டயபெட்டிஸ் வந்து மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் மாத்திரை சாப்பிட்டு இல்லை ஊசி போட்டதுனால அது உள்ள உடம்புக்குள்ளே இருக்கிற இன்சுலினுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பிட வேண்டியது இருக்கும். ஜஸ்ட் ஆப்போசிட். முன்னாடி வந்து இன்சுலின் சாப்பிட்றதுக்கு தகுந்து நீங்கள் இன்சுலின் இருக்கும், அதுக்கப்புறம் இன்சுலின் தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பிட வேண்டியது இருக்கும். அதனால வந்து கரெக்டாக உணவு வந்து கரெக்டாக அளவு குறிப்பிட்ட அளவில் குறிப்பிட்ட டைமில் சாப்பிட்டீங்கன்னாக்கா இது வராமல் இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. கடைபிடிச்சாலும் உடனே நீங்கள் டாக்டர் கிட்ட போய் பார்க்கணுங்கிறது ரொம்ப அவசியம் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் என்னென்னா ஒரு தடவை லோ சுகர் ஆகுது, திடீர்னு 400, 350 இருந்துகிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் 20 வருஷமாக இருக்காரு, டக்குனு சுகர் லோ ஆகிடுச்சுன்னு வராங்க. காரணம் திடீர்னு பார்த்தீங்கன்னா கிட்னி பாதிப்பு இருக்கும். இந்த கிட்னி பாதிப்பு உள்ளவங்களுக்கு லோ சுகர் வர சான்ஸ் இருக்குது. திடீர்னு லோ சுகர் வரும். நல்லாவே ரொம்ப சுகர் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் போயிட்டே இருப்பாங்க. கண் ப்ராப்ளம் இருக்கும், எல்லா ப்ராப்ளம் இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு சார் கொஞ்சம் எனக்கு ரொம்ப சுகர் கண்ட்ரோல் ஆகிடுச்சு சார், கொஞ்ச நாள் அந்த ப்ராப்ளமே இல்லை சார்மா, பார்த்தா அவருக்கு உப்பெல்லாம் ஏறி போயிட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். நீங்களே வீட்டிலேயே உட்காந்துட்டு லோ சுகர் டாக்டர் சொன்னாங்க, மீட்டிங்கில் சொன்னாங்க, இவ்வளோ தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுகர் எடுத்து வாயில் போட்டுக்கலாம், மாத்திரை நிறுத்திடலாங்கிறத நீங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து முறைப்படி ஒரு தடவை இது மாதிரி வந்துச்சுன்னா மறுமுறை உங்கள் டாக்டர் சென்று சார் இது மாதிரி இருக்குது, என்ன செய்யலாம், இது மாதிரி என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் நாங்கள் சுகர் அதுக்குன்னு சில டெஸ்ட்டுகளை பண்ணி நான் உங்களுக்கு வேறு காரணங்கள் என்ன, லோ சுகர் வரதுக்கு சில காரணங்கள் இருக்குது. மாத்திரைகள் மருந்துகள் அதெல்லாம் தவிர மாத்திரைகள் இருக்குது, மருந்துகள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் வந்து பயன்படுத்துறதுனால வருது, இன்சுலின் பயன்படுத்தினா வரலாம், அதிகமாக வரலாம் சொல்லியிருக்காங்க. அது இருக்குது.
ஸோ இந்த பேஷண்ட் ரிலேட்டிவ் ஹைப்போகிளைசிமியான்னு சொல்லுவோம். அதாவது அந்த பேஷண்ட்டுக்கு சுகர் குறைஞ்சிருக்கு, ஆனால் அது பயப்படுற அளவு குறையல, அலாமியும் ரொம்ப குறையல. பட் அவங்க வந்து என்ன அடுத்த முறை மாத்திரை சாப்பிடும்போதோ மருந்து சாப்பிடும்போதோ இதை ஹிஸ்ட்ரியை டாக்டர்கிட்ட போய் சொல்லணும். காரணம் விஷயம் சுகர் லோவாச்சுன்னா சுகர் கரெக்டாக சுகர் லோ ஆயிருக்கு, ரைட். அதுக்கு என்ன தெரியுமா, நீங்கள் உங்களோட வாழ்க்கை முறை மாற்றங்கள், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட், எக்ஸசைஸ் அதெல்லாம் நல்லா பண்ணுறீங்க. ஸோ அப்படியே தட் மீன்ஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு டேப்லெட்டே தேவையில்லை. ஆனால் டயட்டை கூட்டக்கூடாது. நிறைய பேர் டயட்டை கூட்டிடுவாங்க. அது இன்னொரு சூப்பரான மேட். சார் நீங்கள் கூட எனக்கு சக்கரை போட்டு சாப்பிடலாமா சார்? கிடையாது. ஸோ ஒரு தடவை சக்கரை நோயாளின்றது அது முதிரை குத்திப்பட்ட ஒரு விஷயம். கண்டிப்பாக ஆயுள் முழுதும் சக்கரை நோயாளி தான், சந்தேகம் இல்லை. அவங்க கண்ட்ரோலில் இருக்கலாம், கரெக்டாக அவங்க வந்து சொன்னபடி கேட்கலாம், உணவு கட்டுப்பாடு இருக்கலாம், உடற்பயிற்சி இருக்கலாம். ஆனால் ஆயுள் முழுதும் உங்கள் சுகர் பேஷண்ட்டு அதை மறந்து விடக்கூடாது. எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அதாவது கொஞ்சம் உடம்புல சொசைட்டியில் கொஞ்சம் சரியான போஷாக்கான உணவு சாப்பிட முடியாத காரணத்தினால, க்ரௌடட் ரெஸ்பான்ஸ் ரொம்ப பாப்புலேஷன் அதிகமான உள்ள இடத்துல இருக்கிறதுனாலையும், காத்தோட்டம் கம்மியான உள்ள இடத்துல இருக்கிறதுனாலையும், உங்கள் பக்கத்தில் இருக்கிற எதிர் வீடு பக்கத்தில் இந்த உணவு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். ஸோ அந்த கிருமிகள் தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும்போது எல்லா நோய்களும் போய் உள்ள அட்டாச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்ன எக்ஸாம்பிள், இந்த ஆறாத புண்கள் ஒன்று சொன்னோம் இல்லையா, ஒரு ஆறாத புண்களை ஏன் அந்த கிருமி அவங்களுக்கு அந்த புண் ஆற மாட்டேங்குது சீக்கிரமாக. அதே மாதிரி டிபி கிருமிகள் வந்து நுழைஞ்சாலும் அந்த சர்க்கரை வியாதி வரும்போது நிறைய விசுவல் வெளியில் வரும்போது டிபி அதிகமாகிடும். ஸோ டிபிக்கும் சுகருக்கு கனெக்ஷன் இருக்குது. டிபி அது மாதிரி மக்கள் வந்து இன்சுலின் போட்டுக்கொண்டு சுகரை குறைச்சிக்கிறது நல்லது. மாத்திரை மருந்துகளை காட்டணும், இன்சுலின் போட்டு குறைச்சி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயபெட்டிக் கண்ட்ரோல் இருக்கும். 110 சுகர் ஃபாஸ்டிங் மேலே போகக்கூடாது, 140 160 மேலே சாப்பிட்ட பிறகு போகக்கூடாது. கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா வெகு விரைவில் டிபி குணமாயிடும். அந்த டிபி சக்கரை வியாதிகள் டிபி குணமே ஆகாது அப்படிங்கிற தவறான கருத்துக்கள் நீங்கள் வச்சுக்கொண்ட அவசியம் இல்லை. ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா சக்கரை இருக்கு டாக்டர், சக்கரை இருக்கு அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஏற்கனவே மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அதை தொடர்ந்து மருந்து எடுத்துக்கணும். அதேமாதிரி ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் ஒரு ஆப்ரேஷன் இல்லை எந்த கண் ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் குறைஞ்சது ஒரு மாதத்துக்காவது அந்த இன்சுலின்லேயே இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இன்சுலின் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்ச மறுநாள் நிறுத்திடுவாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சது டாக்டர் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்சுலின் நிறுத்திட்டேன். ஸோ இன்சுலினும் நிறுத்திடுவாங்க, மற்ற மருந்தையும் நிறுத்திடுவாங்க. பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு ஆப்ரேஷன் கழிச்சு சக்கரை டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா 400 கிட்ட இருக்கும். இந்த மாதிரி நீங்களாக டிசைட் பண்ண வேண்டியதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ஸோ கண்டிப்பாக ஆப்ரேஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இன்சுலின் எடுத்துக்கிறது அவசியம். டயட் கண்ட்ரோலில் மட்டும் இருக்கவங்களுக்கு அதையே கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ணாடி போடுறதுக்கு முன்னாடி என்னென்னா நிலையாக வர வெயிட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இல்லைன்னா அந்த டைமில் கண்ணாடி வாங்கினா ஒரு 400 500 போட்டு கண்ணாடி வாங்கினா அது அடுத்த 2 வாரத்துலேயே நம்ம சக்கரை அளவு கம்மியாகும்போது அந்த பவர் மாறி போயிடும். ஸோ அந்த கண்ணாடி வேஸ்ட் ஆகும். அதனால தான் சக்கரை அளவு ஜாஸ்தி இருக்கும்பொழுது எந்த ப்ரிஸ்கிரிப்ஷனும் கொடுக்காம சக்கரை அளவு ஒரு சீராக அமைஞ்ச பிறகு ஒரு 3 அல்லது 4 வாரம் கழித்து கண்ணாடி செக் பண்ணிவிட்டு போடணும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ஹை லெவலில் சுகர் இருந்தாலோ ரொம்ப கம்மியாக சுகர் லெவல் இருந்தாலோ அந்த டைம் கண்ணாடி எதுவும் மாற்றக்கூடாது. ஒரு குறைஞ்சது 4லேருந்து 6 வாரம் வெயிட் பண்ணிவிட்டு சீரான இதுக்கு வந்த பிறகு எல்லா பரிசோதனையும் முடிச்சுட்டு கண்ணாடி மாற்றுறது ரொம்ப அவசியம். தக்காளி, பப்பாளினால சிறிய இரணு துண்டங்கள், மெல்லிய இரணு துண்டங்கள் சாப்பிடலாம். இல்லை நாட்டு வாழைப்பழம், அதாவது பொங்கல், தேன் அந்த மாதிரி சொல்லலாம். பொதுவாக இதெல்லாம் சாப்பிடலாம். டெய்லி ஒரு தக்காளி கூட அரிஞ்சு சாப்பிடலாம். அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு 160 கீழே இருந்ததுன்னா வாரத்துக்கு ஒரு முறை ஆப்பிள்னாக்கா ஒரு பெரிய ஆப்பிள்னாக்கா அரை ஆப்பிள், சிறிய ஆப்பிள்னாக்கா ஒரு ஆப்பிள் சாப்பிடலாம். ஆப்பிள்னாக்கா ஒன்று சாப்பிடலாம். கொய்யாக்காய் அந்த மாதிரி ஏதாவது பழம் சாப்பிடலாம். நார்ச்சத்தின் பயன்கள் பார்த்தோம்னாக்கா அது முக்கியமாக பழம் சாப்பிடும்போது ஜூஸாக சாப்பிட வேண்டாம், இப்போ நல்லா கடிச்சு மென்னுச்சுன்னா நல்லது. நார்ச்சத்தின் பயன்கள்னாக்கா 3 முக்கியமான பயன்கள் இருக்குது. ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு ஏறாமல் பார்த்துட்டு கொழுப்பு சத்து அளவும் தடுக்கிறது. இன்னொன்று மலை அந்த காரணமாக வச்சு இந்த சுகர் கண்ட்ரோல் ஆகுமே கவலைப்படாங்க. HbA1c ஒரு டெஸ்ட் இருக்குது, கிளைகாசிலேட்டட் ஹீமோகுளோபின் சொல்லிட்டு. அந்த கிளைகாசிலேட்டட் ஹீமோகுளோபின்ல ஆவரேஜாக 3 மாதம் பிளட் சுகர் எவ்வளோ இருந்ததுன்றது தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு நபர் வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பரிசோதனை. அந்த பரிசோதனை பண்ணுறதுனால
கண்டிப்பாக வந்து அவருக்கு நிஜமாவே இந்த இன்சுலின் போடுறதுனால நிஜமாக கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆயிருக்கா இல்லைங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த HbA1c லெவல் வந்து 6லேருந்து 7க்குள்ள இருந்தால் ரொம்ப நல்ல கண்ட்ரோல் இருக்கான்னு அர்த்தம். அவர் வந்து ஒரு நாள் 220 சாப்பிட்ட பிறகு அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்க்கலாம், அப்போதான் அது எஃபெக்ட் எப்படி இருக்கும் பார்க்கலான்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. யூஸ்வலாக ஒவ்வொரு நாள் என்ன நேற்று முந்தா நேற்று இல்லை போன வாரம் போன மாதம் எப்படி நீங்கள டெஸ்ட் பண்ணி கூட அதே மாதிரி தான் இருக்கணும். இல்லை பிளசண்டா மூலமாக வந்து இன்ஜெக்ஷன்றது வந்து பிளசண்டா வந்து தாண்டிட்டு அப்புறம் குழந்தைக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அது போடக்கூடாது. ஹியூமன் இன்சுலின் வந்து போட்டுட்டு கண்ட்ரோல் பண்ண ஒன்றும் பிரச்சனை. குழந்தை வளர்ச்சி நல்லா இருக்கும். இப்போ வந்து இன்சுலின் போடணுமே தாயாக இருக்காது, குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வரலாமே பயந்துட்டு இன்சுலின் போடாமல் இருந்ததுனாக்கா இன்சுலின் அளவு சுகர் அளவு கூடுதலாகிட்டு குழந்தைக்கு வந்து நிறைய ஆபத்து வரலாம். இன்னொரு என்ன கேள்வினாக்கா இது என்னென்னு ஒன்று திங்கிஸ் வந்து அந்த சுகர் ஜாஸ்தி இருக்க போச்சு. சில டைமில் சுகர் ஜாஸ்தி இருந்தது வந்து நான் சொன்னேன் இல்லை, குழந்தைக்குள்ளே வந்து இன்சுலின் வந்து நார்மலாக இருக்கும், ஆனால் தாயாருக்குள்ள தான் இன்சுலின் கொஞ்சம் குறவாக இருக்கும். அந்த இது என்னன்னாக்கா ஹை சுகர் அப்படியே இருந்துட்டு நம்ம இன்சுலின் போடாமல் தாயாருக்கு இன்சுலின் போடாமல் சுகர் ஹையாக வச்சுக்கிட்டு அப்படி இருந்து டெலிவரி ஆகிடுச்சுனாக்கா என்ன ஆகுனாக்கா அந்த குழந்தைக்குள்ள இன்சுலின் வந்து நிறைய இன்சுலின் இருக்குது, உற்பத்தி வந்து நிறைய உற்பத்தி ஆகி நல்லா ஹை லெவலில் இருக்கும். அந்த டெலிவரி ஆகணும்னு என்ன ஆகும், தாயாருக்குள்ளே இருக்க அந்த சுகர் பொறுத்து தானே அந்த குழந்தைக்குள்ள இன்சுலின் ஜாஸ்தி இருக்குது. கண்டிப்பாக போட்டி ஆகணும், மாத்திரைகள் போடக்கூடாது. இந்த கேள்வி ரெண்டு ஆன்சர் கொடுக்கும்போது என்னென்னா இதில் சார் சொன்ன மாதிரி இந்த சர்க்கரை வியாதி ப்ரெக்னன்சி அப்படின்னு இருக்குது. ப்ரெக்னன்சி சர்க்கரை வியாதி ரெண்டு இருக்குது. ஸோ நார்மல் சாதாரண பெண்மணி கர்ப்பிணி ஆகிறாங்க, அவங்க எல்லாருக்கும் சுகர் வருமா சார் வச்சுருக்காங்க. இந்தியாவிலேயே ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க, அதில் வெளி வந்திருக்கு. அந்த கணக்கெடுப்பு பிரகாரம் ஸோ அது பேர் ஜெஸ்டேஷன் டயபெட்டிக்ஸ் மெலிட்டஸ், அதாவது கர்ப்ப காலத்தில் ஏற்படும் சர்க்கரை நோய்கள். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஏற்கனவே டயபெட்டிக்காக இருக்காங்க, அவங்க டயபெட்டிக்ஸ் சர்க்கரை வியாதியாக இருக்காங்க, அவங்க மாத்திரை மருந்து எடுத்துக்கிறாங்க, அவங்க ப்ரெக்னென்ட் ஆகணும்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாது. இன்சுலின் போட்டு டயபெட்டிஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ணி சுகர் லெவல் நார்மல். இப்போ தான் ரொம்ப நிறைய பேர் இப்போ பேப்பர்லாம் கூட படிப்பீங்க, 15 வயசு 18 வயசு 20 வயசுலாம் சுகர் இருக்குன்னு. 23 வயசு 24 வயசுல சுகர் இருந்து ஒரு கர்ப்பிணி வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க, கர்ப்பமாகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக டாக்டரிடம் ஆலோசனை பெற்று கொண்டு தான் கர்ப்பம் தரிக்க வேண்டும். ரொம்ப அவசியம். அவங்க வந்து டாக்டரிடம் போய் சேர்ந்து நிறைய பேர் சொல்லிக்க மாட்டாங்க, சின்ன வயசுல போய் நம்ம ப்ரெக்னென்ட். நிறைய பேர் என்னோட 2-3 பேஷண்ட்ஸ் வந்து அவங்க போய் ஹஸ்பண்ட்ஸுக்கு தெரியாது, அந்த மாமியார் வீட்டில் தெரியாது, சொன்ன பயப்படுவாங்க, அது ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம் வந்துடுமோ. ஒரு முதல்ல 5-6 வாரத்தில் தான் அந்த குழந்தை எல்லாம் உருவாகும் போது உறுப்புகள் உருவாகிற நேரம், அந்த உறுப்புகள் உருவாகிற நேரம் வந்து பாதிப்பு ஏற்படும் காலமே முக்கியமான காலகட்டமே இந்த 6 வாரம் 8 வாரம் தான். அந்த வாரத்துக்குள்ளே நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ணாவிட்டால் குழந்தைக்கு உள்ளுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம். ஸோ அது முக்கியமான காலம். நன்றி. டாக்டர் பிச்சிமணி சொல்லிட்டு இருந்தாங்க, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்றது ஒன்று, இன்னொன்று டயபெட்டிக்காக இருந்து ப்ரெக்னென்ட் ஆகிறது. டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து இன்சுலின் இல்லாமலேயே உணவு கட்டுப்பாடுலேயே கண்ட்ரோல் பண்ணி நல்ல டெலிவரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆல்ரெடி டயபெட்டிக்காக இருந்து ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னாக்கா மோஸ்ட்லி 99% இவங்களுக்கு வந்து இன்சுலின் போட தேவைப்படும். இப்போது சீக்கிரம் கண்டறியறதுக்கான நிறைய கருவிகள் வந்துருச்சு. ஸோ இப்போது மெயின் இந்த டெஸ்ட்டில் வந்து என்ஜியோகிராஃபின்னு சொல்கிற டெஸ்ட்டு. இந்த சக்கரை ரெட்டினா பாதிக்குது அப்படின்னால இது ஒரு 3 நிலையில் பாதிக்குது. இந்த நோயை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதாவது ஏற்கனவே ஏன் ப்ரிவென்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த ரீசன் தான். இந்த நோயில் கண் பாதிச்சது அப்படின்னாலே ஏற்கனவே இழந்த பார்வையை திரும்ப பெறுவது ரொம்ப கடினம். ஆல்ரெடி இருக்கிற பார்வை இழப்பை தடுத்துக்கலாம். அதில் இந்த லேசர் வந்து முக்கிய பங்காற்றுறது. இந்த பேக்ரவுண்ட் டயபெட்டிக் ரெட்டினால இந்த இடிமா மேக்குலர் இடிமான்னு சொல்ற நீர் கட்டுறது மட்டும்தான் இருக்கும். அந்த டைமில் மட்டும்தான் பார்வை இழப்பு இருக்கும். இந்த ஸ்டேஜில் லேசர் சில சமயம் என்னாலும் இந்த சின்ன ரத்த குழாயிலிருந்து வெடிப்பு ஏற்பட்டு ரத்த கசிவு வரும். இந்த ரத்த கசிவுலையும் பார்வை பாதிப்பு ஏற்படலாம். இந்த 3வது ஸ்டேஜ் ப்ராலிஃபரேட்டிவ் டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்ற ஸ்டேஜ். இதுதான் நிறைய பேருக்கு பார்வை இழப்புக்கான காரணம். சக்கரை நோயாளிக்கு பார்வை இழப்பு காரணம் வந்து இந்த ஒரு ஸ்டேஜில் வரதுதான். இது குறைஞ்சபட்சம் ஒரு 8-12 வருஷம் டயபெட்டிஸ் இருக்குன்னா அப்படின்னு பார்த்துட்டு இந்த கசிவு இருக்க இடத்துல லேசர், இதில் 3 விதமான லேசர் யூஸ் பண்ணுறோம். ஆர்கான் லேசர், டயோட் லேசர் அப்படின்ட்டு. இதெல்லாம் முன்னாடி ரொம்ப காசு. அதெல்லாம் வந்து சுத்தமாக தவிர்க்கணும். எண்ணெய் சமையல் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், சூரியகாந்தி எண்ணெய் அதை எடுத்துக்கலாம். எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் வந்து சுத்தமாக தவிர்க்கணும். அப்பளம் கூட சுட்ட அப்பளம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது.
அந்த டைம் வந்து எப்போ நீங்கள் போகிறப்ப என்னன்னாக்கா ஃபஸ்ட் திங் வந்து வேறு ஏதாவது ஒரு உணவு கொஞ்சம் கொண்டு போகிறது மாதிரி ப்ரெட்டு கொண்டு போகலாம் 2 நாள் 3 நாள் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு பிஸ்கெட்டு இந்த மாதிரி ஏதாவது பல வகைகள் டயட்டிஷியன் சொல்லியிருக்காங்க என்னென்ன பழம் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து பழம் அப்புறம் வந்து ஒரு ப்ரெட்டு கொஞ்சம் பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னாக்கா டெஃபினட்டாக சப்போஸ் எங்கேயாவது ட்ரெயின் நிற்கல சாப்பிட முடியலன்னா உடனே அதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சமாளிக்கலாம். முடிக்கிற வரைக்கும் லேட் பண்ணாமல் சாப்பிட்றது ஒன்று. ஆனால் டேப்லெட்ஸ் மட்டும் இன்சுலின் போடுறீங்களா இல்லாட்ட டேப்லெட்ஸ் போடுறீங்க அதை கண்டினியூ பண்ணுறது நல்லா இருக்குது. இதோட சேர்த்து ஒரு பேக்கெட் சர்க்கரை இல்லாட்டா சாக்லேட் ஏதாவது வச்சுக்கிறதும் பெட்டர். சப்போஸ் இப்போ எனி சான்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றும் பண்ண முடியல ஒன்றும் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை லோ சுகர் வர மாதிரி இருக்குனாக்கா சர்க்கரையாவது போட்டுட்டு சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். என்னன்னாக்கா இங்கே வேண்டிய உணவுப் பொருட்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்புறம் வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய எண்ணெயில் வறுத்த பொருள் இல்லாட்டி கொஞ்சம் மசாலா இருக்கிற பொருள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா சப்போஸ் அதனால் ஏதாவது அஜீரணமாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வரலாம். அதுக்கு பதிலாக வந்து எங்கே போனாலும் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சப்போஸ்